அனைவருக்கும் வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கரையோரப் பறவைகள் பாகம் 7. ஆலாக்கள், டர்ன்ஸ், தலையாட்டிகள், நாடிஸ் மற்றும் நீர்கிழிப்பான்கள், ஸ்கிம்மர்ஸ். நீர்நிலைகளில் நீரில் மேல் பறந்தவாறே நீரினுள் உள்ள இரையினை தேடும் ஆலாக்கள். நீரினை ஒட்டிய மேல்பரப்பில் தன் அலகால் நீரை கிழித்துக் கொண்டு பறந்தவாறே இரையைத் தேடும் நீர்கிழிப்பான்கள். பெரும்பாலும் கடலின் உட்பகுதியில் காணப்படும் தலையாட்டி ஆலாக்கள் போன்ற பறவைகளை குறித்து இன்று நாம் விரிவாக அறிந்து கொள்வோம். நீர்நிலைகள் சார்ந்த சூழல் அமைப்பில் இப்பறவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை மீன்கள், மெல்லுடலிகள், நண்டுகள் மற்றும் நீர்வாழ் பூச்சிகளை உண்டு வாழ்கின்றன. நீர்நிலை உயிர் சூழலின் தர குறிகாட்டியாகவும் பயோ இண்டிகேட்டர்ஸ் இப்பறவைகள் விளங்குகின்றன. ஆறுகள் மற்றும் கடல்களில் மனிதர்களால் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக இவற்றின் வாழ்விடங்கள் அழிந்து, உணவு சங்கிலியின் சமநிலை இழந்து இப்பறவைகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன. குறிப்பாக இன்று நாம் காண இருக்கும் இந்திய நீர்கிழிப்பான் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தினால் அருகி வரும் இனம் என்டேஞ்சர்ட் என்று வரையறுக்கப்பட்டு நம் வாழ்நாளிலேயே அழியும் நிலையில் உள்ளது. கரையோரப் பறவைகள் பாகம் 6இல் பட்டன் குவைல்ஸ், கிராப் ப்ளோவர், கோர்சஸ் அண்ட் பிளாட்டின்கோல்ஸ் குறித்து அறிந்து கொண்டதன் தொடர்ச்சியாக இன்று நாம் லாரிடே குடும்பத்தைச் சார்ந்த ஆலாக்கள், தலையாட்டிகள், நீர்கிழிப்பான்கள் ஆகிய வகை பறவைகளை குறித்து இன்று நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் இவற்றின் வாழ்விடம், வலசைப்பாதை, இயல்பு, உடல் அமைப்பு, சூழலியல் பங்கு, சமகால சவால்கள் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்வினை நமக்கு வழங்க இருப்பவர் தமிழகத்தின் முக்கிய பறவைகள் கல்வியாளர் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள். இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். வங்கித்துறையில் இருந்து ஓய்வு பெற்று இயற்கை மீதும் பறவைகள் மீதும் இருந்த ஆர்வத்தினால் கடந்த 10 ஆண்டுகளாக பல இடங்களுக்கு பயணித்து, அதுபோக தான் செல்லும் எல்லா இடங்களிலும் அங்கு இருக்கும் பறவைகளை கவனித்து ஆவணப்படுத்தி வருகிறார். இத்துடன் பறவைகள் குறித்து அறிவியல் ரீதியாக பரிணாம வளர்ச்சி முதல் சமகாலம் வரை தெளிவாக கற்றுக்கொண்டு, தான் பெற்ற அனுபவத்தினையும் கற்ற அறிவினையும் எளிமையாக அனைவருக்கும் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார். சூழல் அறிவோம் வரிசையில் ஏற்கனவே பறவைகள் ஓர் அறிமுகம், பறவைகளின் வலசை பயணம் ஓர் அறிமுகம், பறவைகளின் வாழ்வியல் ஓர் அறிமுகம், வான் துறந்த பறவைகள் ஓர் அறிமுகம், இரைகொல்லி பறவைகள் ஓர் அறிமுகம், குயில்கள் அறிவோம், வாத்துகள் அறிவோம் ஆகிய தலைப்புகளில் சிறப்பான உரையினை வழங்கியுள்ளார். கரையோர பறவைகள் குறித்து தொகுப்பாக 6 உரைகளினை வழங்கியுள்ளார். வாய்ப்பு கிடைக்கும் நேரங்களில் பறவைகள் குறித்து அறிந்திட இந்த உரையாடல்களை காணுங்கள். நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. தாங்கள் தங்களுடைய உரையை துவங்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கரையோர பறவைகள் பாகம் 7 சூழலறிவோம் சார்பில் உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி கண்டென்ட் டிஸ்க்ளைமர் படிச்சிடுறேன். இந்த காணொலியில் உள்ள படங்கள் மற்றும் தகவல்கள் பதிப்புரிமை பெற்றவையாகும். இதனை பொது வழியில் பயன்படுத்துவதற்கு பதிப்புரிமையாளர்கள் அங்கீகாரம் தேவை. உள்ளுரைகளை வணிகம் நோக்கத்திற்கு அல்லாது கல்வி மற்றும் சூழலியல் நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு சூழலறிவோம்@gmail.com மின்னஞ்சலை தொடர்பு கொள்ளவும். ஒரு வருடம் முன்பு நம்ம இந்த கரையோர பறவைகள் நிகழ்ச்சியை துவங்கினோம். அந்த நிகழ்ச்சியின் முதல் பாகத்துல கரையோர பறவைகள் என்றால் என்ன, அவை எந்த ஒரு ஆர்டர் என்று சொல்லக்கூடிய வரிசையை சார்ந்தவை, அந்த வரிசையில் இருக்கக்கூடிய உபவரிசைகள் என்னென்ன, அந்த உபவரிசையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்ன, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரினங்கள் என்ன, அந்த பேரினங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இனங்கள் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேரினம் என்பது ஜீனஸ்ன்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் இனங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு அறிமுக பாடம் சொன்னோம். அந்த அறிமுக பாடத்துல நம்ம எல்லா விதமான குடும்பங்களையும் கவர் பண்ணிட்டோம். அதுல சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கரையோர பறவைகள் எல்லாமே சராத்ரி ஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர், அதை சார்ந்தவை, வரிசையை சார்ந்தவை. அதுல 3 உபவரிசைகள் உண்டு. சராத்ரி, ஸ்காலபேசி, லாரி என்ற 3 உபவரிசை. அந்த 3 உபவரிசையில பல குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஜீனஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசினோம். பல பெயர்க்காரங்களை பத்தி எல்லாமே நம்ம சொல்லினோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள்ல நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு உபவரிசையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், அதில் இருக்கக்கூடிய பேரினங்களும் இனங்களையும் பத்தி நம்ம விரிவா பார்த்துட்டே வந்தோம். அதுல சராத்திரி முடிஞ்சது, ஸ்காலபேசி முடிஞ்சது. லாரி கடைசி நிகழ்ச்சியில நம்ம பண்ணது. கரையோர பறவைகள் பாகம் 6ல லாரியை எடுத்துட்டோம்.
அதுல வந்து நம்ம டர்னிசிடே, ட்ரோமேட்டிடே அண்ட் கிளாரியோலிடே இந்த ஒரு 3 குடும்பங்களை பத்தி நம்ம விரிவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இனங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம லாரிடே என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல ஒரு சில மெம்பர்ஸ் அவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த லாரஸ் ஃபஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய லெசர் பிளாக் பேக்டு கல். இந்த நிகழ்ச்சி நான் 2 விதமா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது ஆலாக்கள், தலையாட்டிகள், நீர்க்கிழிப்பான்கள், டர்ன்ஸ், நாடிஸ் அண்ட் ஸ்கிம்மர். இவங்களை வந்து நம்ம விரிவாக பார்க்க போறோம். அடுத்த நிகழ்ச்சியில வந்து நம்ம அந்த கல்ஸை பத்தி, அதாவது கடற்காகங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்தியா அளவுலையும் தமிழ்நாட்டு அளவுலையும் பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆலாக்கள்ல வந்து ஒரு 4 பேரினங்கள் உண்டு. இந்த 4 பேரினங்கள்ல இருக்கக்கூடிய 14 ஸ்பீஷிஸ் என்று சொல்லக்கூடிய இனங்களை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம். அது தவிர இந்திய அளவுல பார்த்தோம்னா 7 பேரினங்கள் உண்டு. அதுல வந்து 20 ஸ்பீஷிஸ் என்று சொல்லக்கூடிய இனங்கள் உண்டு. அப்ப 2க்கும் வித்தியாசம் வந்து ஒரு 6 இனங்கள் உண்டு. அந்த 6 இனங்களை பத்தி நம்ம சிறு குறிப்புகள் மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். அவங்கள பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறது கிடையாது. அதுவே இந்த நாடிஸ் என்று சொல்லக்கூடிய தலையாட்டிகள்ல பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அளவுல 2 இனங்கள் உண்டு. இந்திய அளவுல 3 இனங்கள் உண்டு. நீர்க்கழிப்பான் என்று சொல்லக்கூடிய ஸ்கிம்மர் இந்தியா அளவுல ஒரே ஒரு இனம் தான் உண்டு. அதெல்லாம் பத்தி நம்ம இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம். அடுத்தாப்புல இருக்கிறது கடற்காகங்கள். இது அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். கடற்காகங்கள் பார்த்தோம்னா அந்த கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தோம்னா இந்தியா அளவுல வந்து ஒரு 7 பேரினங்கள் உண்டு, 14 இனங்கள் உண்டு. தமிழ்நாட்டு அளவுல ஒரு 3 பேரினங்களும் 6 இனங்களும் உண்டு. அதை வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆலாக்கள், கடற்காகங்கள் பார்த்தோம்னா நிறைய உருவ அமைப்புல மாறுபாடு இருக்கும். அவங்களுடைய ப்ரீடிங் ப்ளூமேஜ், அவங்களுடைய ஜுவனைல் ப்ளூமேஜ், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வின்டர் ஜுவனைல்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். பெரிய சேலஞ்ச் தான் அது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை எப்படி நம்ம வந்து சிறப்பாக இனம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து நம்ம எடுப்போம். இப்ப லேட்டஸ்டா இந்த வருஷம் ஆரம்பத்துல பார்த்தோம்னா 28/1/2024 பார்த்தோன்னா நார்த் அமெரிக்காலேருந்து இங்க எப்பவுமே வலசை வராத ஒரு லாஃபிங்கல் என்ற ஒரு கடற்காகத்தை வந்து கேரளால பாக்குறாங்க, காசர்கோட் டிஸ்ட்ரிக்ட்ல. இது ஏன் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த இனத்தை இது வேறு மாறுபட்ட இனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஊர்ல எப்பவுமே இருக்கக்கூடிய இந்த கடற்காகங்களை பத்தி ஒரு நல்ல புரிதல் அந்த களத்துல இருந்தால் மட்டுமே ஒரு வித்தியாசமான ஒரு பறவை வந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து கேரளால இருக்கக்கூடிய பறவையாளர்களுக்கு உண்டு. அதுல ஒருத்தர் வந்து பார்த்திருக்காரு, இது வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி படம் எடுத்து பார்த்ததுல இது லாஃபிங்கல் என்று சொல்லக்கூடிய அபூர்வமாக இந்தியாவுக்கு வலசை வந்த ஒரு பறவை. இது தொடர்ந்து வருமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இது பதிவாயிருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் நமக்கு களத்துல வரக்கூடியது. அது நம்ம எக்ஸ்பர்டீஸ் நமக்கு வர 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 இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய திறமையும் நமக்குள்ள வந்துடும். இப்ப லாரிடே இந்த குடும்பத்துடைய ஒரு பொது அம்சங்கள், அதுல வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல கல்ஸ் உண்டு, நாடிஸ் என்று சொல்லக்கூடிய தலையாட்டிகள், இது டர்ன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆலாக்கள், இந்தியன் ஸ்கிம்மர் என்று சொல்லக்கூடிய நீர்க்கிழிப்பான்கள். இது 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கு பொதுவான அம்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க தான் மோஸ்ட் கான்ஸ்பிக்யூஸ் ஆஃப் ஆல் த ஷோர் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கரையோர பறவைகள்லயே நம்ம எளிதாக காணக்கூடியது, இந்த கரைகளில் காணக்கூடியது பார்த்தோம்னா இந்த குடும்ப மெம்பர்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து உருவத்துல பெருசா இருப்பாங்க, ஓரளவுக்கு வண்ணங்களும் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ப்ரௌன் கலர், ஒரு மாதிரி டல் கலர்ல இருக்கக்கூடியவங்க, சின்னதாக இருக்கக்கூடியவங்க. இவங்களை வந்து நம்ம சுலபமாக பார்க்க முடியாது. ஆனா லாரிடேல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சுலபமாக பார்க்க முடியும். இதுல இவங்களுக்கெல்லாம் தனி சிறப்புகள்லாம் உண்டு, ஒரு சில பொதுவான அம்சங்களும் உண்டு. இந்த கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்காகங்கள் பார்த்தோம்னா இவங்க வந்து எது கிடைச்சாலும் வந்து உணவு வந்து பழக்கம் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சாப்பிட்டுடுவாங்க. வந்து பெருசா இருக்கும். இவங்க வந்து ஓரளவுக்கு மனிதர்களுடைய நெருக்கத்தை வந்து அனுமதிப்பாங்க. இந்த கல்ஸ் வந்து நம்ம கொடுக்குற உணவு, மனிதர்களுடைய உணவு கூட அவை வந்து விரும்பி சாப்பிடும். இவங்க எல்லாமே ஒரு கிளெப்டோ பாரசைட்டிசம் என்று சொல்லக்கூடிய திருடி உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. இவங்க இறந்த உணவையும் உண்ணுவாங்க, உயிருள்ள உணவையும் உண்ணுவாங்க. மீன்கள்,
பொதுவா நம்ம கடற்கரையோரங்கள்ல பார்த்தோம்னா, இந்த மீனவர்கள் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த கல்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து போடுற பை கேச்சஸ்லாம் எடுத்து சாப்பிடுறத கூடிய ஒரு குணங்கள் வந்து இந்த லாரிடே இருக்கக்கூடிய அந்த கல்ஸுக்கு உண்டு. அதுவே நம்ம இந்த டர்ன்ஸ் வந்து பார்க்க போனோம்னா, டர்ன்ஸ் பொதுவாகவே எல்லாமே இரையை தானே தேடி உண்ணக்கூடியது. இந்த மீன்கள வந்து அது பிடிக்கும். அந்த டைவ் அடிச்சோ, இல்ல அ அந்த நீர் பரப்பு மேல பறந்து கொண்டே வந்து அந்த மீன்கள பிடிச்சோ உண்ணக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவை. இந்த தலையாட்டிகள், இந்த நாடி என்று சொல்லக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரு ஆலாக்களின் ஒரு அம்சம் தான். ஆனா நிறம் வந்து இவங்களுக்கு நல்ல கருப்பு கலர்ல, இல்ல ப்ரவுன் கலர்ல இருக்கும். அதனால வந்து ஒரு 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 மாறுபட்ட ஒரு குணாதிசயங்களை உடையவர்கள். இவங்கள பத்தியும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த இந்தியன் ஸ்கிம்மர் இதனுடைய அழகு வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. இவங்க இரை தேடும் முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேற மாதிரி இருக்கும். அதையும் பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ப்போம். இந்த லாரிடே குடும்பத்துல பொதுவாகவே பார்த்தோம்னா, இவங்களுடைய ஆண், பெண் வேறுபாடு செக்சுவல் டைமார்பிசம் நம்மளால வந்து சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. பல பறவைகளுக்கு வந்து இந்த மோனோகாமஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு இணையோட சேர்ந்து வாழக்கூடிய திறன் வாய்ந்தவை. இவங்க நெறைய வந்து பார்த்தோம்னா, தரைகள்ல வந்து முட்டையிடக்கூடியவங்க இருக்காங்க. சில பேர் வந்து மரங்கள்லயும் முட்டையிடுவாங்க. சில பேர் மலைமுகடுகள், அதே மாதிரி நம்ம மனிதர்களுடைய ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தா அதுலயும் வந்து முட்டையிடுவாங்க. அவங்கள பத்தியெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்க்கறதுக்கான ஒரு முயற்சிகள பண்ணுவோம். இந்த குஞ்சுகள் வந்து ஒரு செமி ப்ரீகாக்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 பறவைகள்ல வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் உண்டு. ஒண்ணு வந்து அல்ட்ரிஷியல் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காக்கா, குருவி இந்த மாதிரி பார்த்தோம்னா, அந்த குஞ்சுகள் பொறக்கும் பொழுது எந்த விதமான அ இறகுகளும் இருக்காது. கண்ணு மூடி இருக்கும். ஃபுல்லா பேரன்டல் கேர் வந்து அவங்களுக்கு தேவை. அதுவே கோழிகள், வாத்துகள்லாம் பார்த்தோம்னா, அந்த குஞ்சுகள் வந்து முட்டையிலேருந்து வந்த உடனே அந்த பேரன்டல் கேர் வந்து அந்த பாதுகாப்புக்கு மட்டும் இருந்தா போதும். ஆனா, இந்த குஞ்சுகளுக்கு வந்து தானாகவே இரை தேடும் பழக்கம் உண்டு. அவங்களுக்கு வந்து ப்ரீகாக்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாரிடேயில இருக்கக்கூடிய குஞ்சுகள் வந்து இன் பிட்வீன் இதுக்கு இடைப்பட்டது. அதாவது செமி ப்ரீகாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த குஞ்சுகளுக்கு வந்து கண்ணு திறந்திருக்கும். ஓரளவுக்கு அ இறகுகள்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்களால இரை தேட முடியாது. அந்த பேரன்டல் கேர் வந்து அவங்க முழுமையாக வளரும் வரை அது தேவையானதாக இருக்கும். இப்ப ஆலாக்கள் பத்தி நம்ம ஒரு பொதுவான அம்சங்கள் பார்ப்போம். இந்த ஆலாக்களுடைய நிறங்கள் பார்த்தோம்னா, ஒரு பழுப்பு நிறம், ஒரு டர்ட்டி ஒயிட்ன்னு சொல்லுவோம். அது இல்ல நல்ல வெள்ளை நிறம், இல்லைன்னா ஒரு சாம்பல் நிறம் இந்த மாதிரி பலவிதமான நிறங்கள்ல இருப்பாங்க. இவங்களுடைய இனப்பெருக்க காலத்துல வந்து இவங்க தலைக்கு மேல ஒரு கருப்பு நிறத்துல ஒரு தொப்பி மாதிரி ஒரு இறகு அமைப்புகள் வரும். பெரும்பாலான ஒரு ஆலாக்களுக்கு இந்த குணங்கள் உண்டு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆக்டிவ் அண்ட் அஜைல். இவங்களுடைய இறகுகள் பார்த்தோம்னா நீளமாகவும் நேரோ விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டிப்பிக்கல் இந்த விங் ஸ்ட்ரக்சர் இந்த சிறகு அமைப்பை வச்சு வந்து ஆலாக்களையும் கடற்காகங்களையும் வந்து நம்ம இனம் பிரிக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து வேட்டையாடி உணவு தேடக்கூடியவங்க. பெரும்பாலானவை வந்து மீன்களை உண்ணும். சில வந்து பூச்சிகளையும் பிடித்து உண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவை. அந்த இனங்களை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது ஒன்னொன்ன பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலாக்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, லாங் லிவ்டு பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் லிவ்டு பேர்ட்ஸ்னு அந்த கரையோர பறவைகளை ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய பறக்கும் திறன் சிறப்பானது. இவங்க வாழும் இடம் வந்து சிறப்பானது. அதனால இவங்க உயிர் வாழும் வருஷங்களும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பிரெடேட்டர்ஸ் ரொம்ப கம்மி. இவங்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய திறன் வாய்ந்த பறவைகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. அதை தவிர இவங்களுக்கு இயல்பிலேயே அதிகமாக வியாதி வந்து இவங்களுக்கு பாதிப்பு இருப்பதாக குறிப்புகள் இருக்கு. அதாவது வந்து பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு. அந்த உணவுல வந்து சில சமயம் அந்த ஸ்மால் வெர்டிபிரேட்ஸ் சொல்லுவோம். அந்த பல்லி இந்த மாதிரி கரைகள்ல இருக்கக்கூடியது. அதையும் வந்து இவங்க தேடி உண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவை. இவங்களுடைய கால்கள் வந்து குட்டையா இருக்கும். அந்த கால்கள் குட்டையாக இருந்தாலும் இவை சிறப்பாக தரையில் ஓடக்கூடியவை. இவங்களுடைய பாதம் வந்து வெப்டு ஃபீட்னு சொல்லுவோம். அதாவது பாதங்கள்ல ஜவ்வு உண்டு. இருந்தாலும் ஆலாக்கள் பொதுவாக நீரில் அதிகமாக நீந்துவதை நம்ம வந்து பார்க்க முடியாது. நிறைய ஆலாக்கள் வந்து அப்படியே பறந்து வந்து சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த மீனை வந்து கொத்திட்டு போயிடும். அந்த தண்ணியில இறங்கி நீந்துறத வந்து அதிகமாக நம்ம இவங்களை பார்க்க முடியாது. இப்ப இந்த ஆலாக்கள்ல 2 ஆலா வந்து நம்ம சிறப்பா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது காரணம் வந்து ஒரு ஆலா இந்த இன்கா டர்ன் என்று சொல்லக்கூடியது. இது வந்து சவுத் அமெரிக்கால வெஸ்ட் கோஸ்ட்
அவங்களுடைய மேற்கு கடற்கரை ஓரங்கள்ல காணப்படுகிறது. இது பார்த்தோம்னா ஒரு கதகளி ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த கதகளி ஆர்டிஸ்ட்ல அந்த நிறங்கள், இந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அலகு, இந்த கருப்பு நிறம், அந்த அலகின் அடியில இருக்கக்கூடிய மஞ்சள், ஒரு அழகா ஒரு மீச மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெண்மை நிறம், பறக்கும் பொழுது இங்க தெரியக்கூடிய இந்த இந்த வெள்ளை நிறம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆலாக்கள்லயே ரொம்ப அழகான ஆலா அப்படின்னு சொல்ல போனோம்னா அந்த இன்கா டர்ன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலா தான். அதே மாதிரி ஆற்றல் மிக்க ஒரு ஆலா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டிக் டர்ன். இந்த ஆர்டிக் டர்ன் வந்து தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும். இது வந்து வட துருவத்திலிருந்து தென் துருவத்திற்கு வலசை வந்துட்டு திரும்பி போகும். இவங்க எப்பவுமே இவங்களுக்கு சம்மர் தான் பிடிக்கும். இவங்களுக்கு எப்பவுமே சம்மர் ஜோன்ல தான் இருப்பாங்க. வட துருவத்துல வந்து குளிர்காலம் வந்துருச்சுன்னா இவங்க தென் துருவத்திற்கு வந்துருவாங்க. ஏன்னா அந்த சமயத்துல தென் துருவத்துல வெயில் காலம் ஆரம்பிச்சிடும், அவங்க வந்துருவாங்க. அந்த தென் துருவ பகுதியில வந்து எப்பவுமே அந்த வெயில் போயிட்டு அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது இந்த வட துருவத்திற்கு இவங்க பறந்து போயிடுவாங்க. அங்கதான் இவங்க இனப்பெருக்கம் செய்வாங்க. இந்தியாவிலயும் ஒரு ரெக்கார்டு இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா இதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறது கிடையாது. ஒரு சராசரியா ஒரு டேகிங் பண்ண ஒரு ஆளா 27 வயது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 34 வருஷங்கள் கூட வாழக்கூடிய திறன் வாய்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 40,000 கிலோமீட்டர் மேலேயும் கீழையும் போயிட்டு வரும். இது வந்து வலசை மட்டும்தான். இது தவிர இரை தேடுவதற்கு பறப்பதெல்லாம் வந்து கணக்குல எடுக்கல. அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த 27 வருஷத்துல இந்த ஆலா பூமியிலிருந்து சந்திரனுக்கு 3 முறை மேலும் கீழும் போயிட்டு வந்த மாதிரி ஒரு கணக்கு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆற்றல் மிக்கது இந்த ஆர்டிக் டர்ன் என்ற ஆலா. இப்ப வந்து நம்ம இனங்களை பார்க்க போறோம். அந்த முதல்ல பார்க்க போற இனம் வந்து இந்த மீசை ஆலா என்று சொல்லக்கூடிய விஸ்கர்ட் டர்ன், கிளைடோனியஸ் ஹைபிரிடா. 23 29 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்லெண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மெல்லிய உடல்வாகு உள்ள ஒரு ஆலா. நம்மளுடைய நீர்நிலைகள்ல வந்து நூற்றுக்கணக்கிலையும் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த இன்லேண்ட் லேக்ஸா இருக்கட்டும், இல்ல சில சமயம் கடற்கரை ஓரங்கள்லையும் கூட நம்ம இந்த ஆலாக்களை வந்து அதிக அளவுல பார்க்க முடியும். இந்த பெயர் காரணம் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆலா வந்து இனப்பெருக்க காலத்துல இந்த கன்னப்பகுதியில வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும். அந்த வெள்ளை நிறம் வந்து இந்த விஸ்கர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல இருந்து வந்ததுதான் அந்த விஸ்கர்ட் டர்ன் என்ற பெயர். நம்ம விஸ்கர்ட் புல்புல், ரெட் விஸ்கர்ட் புல்புலுக்கு பாத்தீங்கன்னா அந்த கன்னப்பகுதியில வந்து சிவப்பா இருக்கும். அதுல இருந்து ரெட் விஸ்கர்ட் புல்புல்னு பேரு. அந்த விஸ்கருக்கு தமிழ் வந்து மீசை. அதுல இருந்து வந்ததுதான் அந்த மீசை ஆலா. அந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து இந்த கிளெடோனியஸ்ன்னு சொல்றது வந்து இந்த ஸ்வாலோ என்று சொல்லக்கூடிய தகைவிலானை குறிக்கக்கூடியது. அந்த ஆலாக்கிளைக்கு பொதுவா பார்த்தா இந்த ஃபோர்க்டு டெயில், தகைவிலானுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்க்டு டெயில் இருக்கும். அந்த இறகு அமைப்பும் வந்து இந்த ஒரு மெல்லிய ஸ்லெண்டர் சிறகுகள் இருக்கும். அந்த மாதிரி அவங்களும் வந்து இந்த தகைவிலான போல சிறப்பாக அந்த நீர்நிலைகள் மேல பறந்து பறந்து போறதுனால இந்த பெயர் காரணம் வந்திருக்கு. இந்த ஹைபிரிடா என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பீஷீஸ் நேம் எப்படி வந்திருக்குன்னா, அந்த காலத்துல வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒயிட் விங்டு டர்ன், அதை பத்தி நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அந்த ஒயிட் விங்டு டர்னுக்கும் காமன் டர்ன் அதையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து பிறந்ததுதான் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இருந்திருக்கு. அதுல இருந்து வந்ததுதான் இந்த ஹைபிரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீஷீஸ் நேம். ஹவவர் இந்த நேம் வந்து இன்னமும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இவங்க இனப்பெருக்கம் இல்லாத காலங்கள்ல பார்த்தோம்னா ஒரு ஒரு அழுக்கு நிறத்துல இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இறகுகள் இருக்கும். அடிப்பகுதியில் வந்து நல்ல வெள்ளை நிறம் இருக்கும். அந்த தலைக்கு மேல இந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒரு கருப்பு நிறத்துல இருக்கும். இது வந்து பலவிதமா மாறுபட்டு இருக்கும். இது வந்து இந்த இனப்பெருக்கம் இல்லாத நேரத்துல. இந்த இனப்பெருக்கம் இல்லாத நேரத்துல இவங்களை அந்த ஒயிட் விங்டு டர்ன் அடுத்தது பார்க்க போறோமே, அதுக்கும் இவங்களுக்கும் வந்து வித்தியாசம் நம்ம அதிகமாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த இனப்பெருக்க காலம் வந்துருச்சுன்னா அந்த தலைக்கு மேல ஒரு கருப்பு தொப்பி போல இருக்கும். இது வந்து அந்த கண்ணை மறைச்சிட்டு இருக்கும். அந்த பின்னாடி தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நேப் அது வரைக்கும் வந்து நீளமாக இருக்கும். அலகு சிவப்பு நிறத்துல இருக்கும். குட்டை கால்கள் இதுவும் வந்து ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கும். இனப்பெருக்கம் அல்லாத காலத்துல இந்த அலகு வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். காலும் வந்து ஒரு பிரவுன் கலர்ல இல்லைன்னா ஒரு கருப்பு நிறத்துல இருக்கும். அதுவே ஜுவனைல்ஸ் பார்த்தோம்னா இந்த இளம் பருவ பறவைகளை பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த மேல் இருக்கக்கூடிய சிறகு வந்து பார்த்தோம்னா ஒரு மாட்டில்டு, அதாவது ஒரு டிசைன், ஒரு பேட்டர்ன் இருக்கும் இவங்களுக்கு. அது இல்ல, அதை தவிர இவங்க வந்து பார்த்தோம்னா நான் பிரீடிங் அடல்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க உணவு பார்த்தோம்னா பூச்சிகள், அந்த பறக்கக்கூடிய பூச்சிகளை பிடிச்சதுங்கும், கிராஸ் ஹாப்பர்ஸ், அப்புறம் அந்த தட்டான்கள், இதெல்லாம் வந்து பறந்து கொண்டே பிடிக்கக்கூடியது. அதே மாதிரி நீர் பரப்பு மேல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஸ்ட்ரைடர்,
இந்த வாட்டர் பீட்டில்ஸ் இவங்களெல்லாம் வந்து அவங்க கொத்தி பிடிப்பாங்க. இவங்க பிடிக்கிற திறனுக்கு ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்ப்போம் நம்ம. இவங்க நீரில் மூழ்கி வந்து இறை பிடிப்பது கிடையாது, மீன்களையும் பிடிக்கும். அது வந்து அந்த டிப் டைவிங்னு சொல்லுவாங்க. மேலாப்புல வந்து நீர் பரப்பு மேல டக்குன்னு வந்து மேல் பரப்புல இருக்கக்கூடிய மீனை வந்து உண்ணக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவை. இவங்க இனப்பெருக்கம் செய்யறத பார்த்தோம்னா அந்த வெஜிடேட்டட் வாட்டர் பாடிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய தாவரங்கள் இருக்கக்கூடிய நீர் நிலைகள்ல வந்து இவங்க இனப்பெருக்கம் செய்வாங்க. இவங்களுடைய கூடு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் நெஸ்ட். இவங்க வந்து அந்த கிரீப்ஸ் என்று சொல்லக்கூடிய முக்குளிப்பானுடைய கூடுகளை வந்து இவங்க ஆக்கிரமித்து அதுலயும் வந்து முட்டையிடக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவை. இவங்களுடைய முட்டைகள்ல வந்து இந்த மாதிரி மாட்டில்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால இந்த முட்டைகளை வந்து எளிதாக இனம் கண்டுபிடிக்க முடியாது. இது பொதுவாகவே இந்த தரையில முட்டையிடக்கூடிய பறவைகளுக்கு உண்டு. இந்த முட்டைகள் வந்து ஒரு பம்பரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பம்பரம் போன்ற அமைப்பு எதுக்கு தேவையா இருக்குன்னா, அந்த மலைமுகடுகள்ல முட்டையிடக்கூடிய பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பம்பரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பம்பரம் போன்ற அமைப்பு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த முட்டைகள் உருட்டி விட்டா கூட அது இருந்த இடத்துல சுத்துமே தவிர இந்த மலைமுகடை விட்டு கீழே விழாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி தான் இந்த அமைப்புல இருக்கு. நம்ம பொதுவாக சொன்ன மாதிரி இவங்களையும் ஆண் பெண் வேறுபாடு வந்து நம்மளால பார்க்க முடியாது. இனப்பெருக்க காலத்துல வயிற்றுக்கு அடியில வந்து இந்த கருமையான ஒரு நிறத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த கருமையான நிறம் வந்து இந்த வயிற்றின் அடிப்பகுதியில மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம வந்து குறிச்சு வச்சுக்க வேண்டியது. ஏன்னா அது அடுத்து வர பறவைக்கு வேற மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்காக இதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இவங்களுடைய இறை தேடும் முறை இதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம நூற்றுக்கணக்கில் பறவைகள் வந்து நீர்ப்பரப்பு மேல அப்படி பறந்து கொண்டே இருக்கும். இந்த ஹோவரிங்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நீர்ல வந்து இறங்கி வந்து அந்த நீர் பரப்பு மேல இருக்கக்கூடிய பூச்சிகளையோ இல்ல ஒரு மீனையோ பிடிச்சு சாப்பிடுது. இவங்க பொதுவாக அந்த கார்மோரான்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர்க்காகங்கள் மற்றும் பெலிகன்ஸ் இவங்க வந்து கூட்டாக வேட்டையாடும் பொழுது அவங்க பின்னாடியே போவாங்க. அவங்க துரத்திட்டு போகும்போது மீன்கள் துள்ளி வரும்பொழுது அந்த துள்ளி வர மீன்களை கூட இவங்க பிடித்து உண்ணுவார்கள். இப்போ அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா இந்தியாவில எல்லா இடத்துலையும் இருக்கு. குறிப்பாக அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் அந்த உத்தராகண்ட் உத்தரப்பிரதேச பகுதிகளிலும் இந்த நீர்நிலைகள்ல இவங்க வந்து இனப்பெருக்கம் செய்வதை நம்மளால பார்க்க முடிகிறது. வெண்சிறகு ஆலா ஒயிட் விங்டு டர்ன் 23 27 சென்டிமீட்டர். இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு இனப்பெருக்கம் அல்லாத நேரத்தில் நான் பிரீடிங் புளுமேஜ்ல நம்ம முன்னாடி பார்த்த விஸ்கர்ட் டர்ன் மாதிரியே இருக்கும். இதனுடைய பைனாமியல் நாமன்கிளேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா கிளிடோனியஸ் லியூகாப்டிரஸ். அந்த கிளிடோனியஸ் பத்தி நம்ம விளக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த ஜீனஸ் நேமுக்கு லியூகாப்டிரஸ் அப்படின்னா லியூகோஸ் கிரீக் வேர்டு. அது லியூகோ அப்படின்னு சொன்னோம்னா வெண்மையை குறிக்கக்கூடியது. டீரோ அப்படின்னாலே வந்து இறகுகளை குறிக்கக்கூடியது. இந்த ஒயிட் விங்டு டர்ன்கிறதுக்கு லியூகாப்டிரஸ் ஒயிட் விங்ஸ். இந்த இனப்பெருக்க காலத்துல மட்டும் இவங்களை தெளிவாக நம்மளால பார்க்க முடியும். அந்த உடம்பு பூரா கருப்பா இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த ஆளாக்கு வந்து அந்த வயிற்று பகுதியில மட்டும்தான் கருப்பு இருக்கும், தலையில வந்து கருப்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த தலையிலேருந்து ஆரம்பிச்சு வயிற்று பகுதி ஃபுல்லா கருப்பா இருக்கும். அந்த விங்ஸ் அந்த ஃபிளைட் ஃபெதர்ஸ் பார்த்தோம்னா அதுவும் இந்த வாலில் இருக்கக்கூடிய இறகுகளும் மட்டும் அவங்களுக்கு வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும். அதுதான் அந்த பெயர் காரணமும் கூட. வெண்சிறகு ஆலா ஒயிட் விங் டர்ன் சொல்லக்கூடிய அந்த பெயர் காரணமும் இந்த இறகு அமைப்புல தான் இருந்திருக்கு. அப்ப இனப்பெருக்கம் அல்லாத காலத்துல வந்து நம்ம நீர்நிலைகள்ல அந்த விஸ்கர்ட் டர்ன் பார்க்கும் பொழுது அது எல்லாமே விஸ்கர்ட் டர்ன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இனம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த தலையில எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகளை வச்சு சொல்றாங்க. நம்ம ஒப்புமை படங்களை பார்ப்போம், அடுத்தது கம்பேரிசன் பார்க்கும்பொழுது நமக்கே தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு. இது வந்து மாறுகின்ற, அதாவது அந்த நான் பிரீடிங்ல இருந்து இந்த பிரீடிங்க்கு மாறக்கூடிய நேரத்துல எடுத்த படம். அந்த நேரத்துலதான் அது வந்து இவங்களை தெளிவா கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த பிரீடிங் சீசன் வந்துருச்சுன்னா நம்ம நீர்நிலைகள்ல பார்த்தோம்னா இவங்களை அதிகப்படியா பார்க்கலாம். இது என்னுடைய குரு வந்து ஜிகே எடுத்த படம். எல்லாமே வந்து அந்த வெண்சிறகு ஆலா தான். இதுல வந்து இனப்பெருக்கத்திற்கு இன்னும் ரெடியாகாத இளம்பருவ பறவைகளும் இருக்கு. இந்த கூட்டம் வந்து இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அந்த நேரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஏரிகள்ல என்னடா அது இந்த ஒயிட் விங் டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்கே, அந்த விஸ்கர்ட் டர்ன்ஸ் எங்க அப்படின்னு தேடக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்க மிக்ஸ்டு ஃபிளாக்கா இருப்பாங்க. அந்த ஒயிட் விங்டு டர்ன்ஸும் விஸ்கர்ட் டர்ன்ஸும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இவங்களுடைய உணவு உண்ணும் முறை, வாழ்வியல் எல்லாமே பார்த்தேன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லை, அதுக்கு ஈபேர்ட்லையும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா
இந்த நான் பிரீடிங் ப்ளூமேஜ்ல வந்து இவங்களை இனம் கண்டுபிடிக்கக்கூடிய சவால்கள்னால அதிகப்படியான ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு இருக்கு. நம்ம அந்த ரேஞ்ச் மேப்லையும் பார்ப்போம், அதுல வந்து நமக்கு தெரியும். இவங்களுடைய ரேஞ்ச் மேப் பார்த்தோம்னா இதுல பாருங்க, இது வந்து பேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டோடது. இந்த தமிழ்நாடு பக்கத்துல எந்த விதமான ஒரு பதிவுமே இல்லை. அதனால நான் ஈபேர்ட் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியாலலாம் பார்த்தோம்னா இவங்களை வந்து நம்மளால பார்க்க முடியும், இந்த பதிவுகள் இருக்கு. இவங்களுடைய இனப்பெருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் ஏஷியா, அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பு, அந்த சைபீரியா, அப்புறம் மங்கோலியா, நார்த் சைனா, அந்த ஆமூர்லேண்ட், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆமூர்லேண்ட், இந்த பகுதியில் தான் வந்து இவங்க இனப்பெருக்கம் செய்யறாங்க. இப்போ ஒரு ஒப்புமை படம், விஸ்கர் டர்ன் வர்சஸ் ஒயிட் விங் டர்னுடைய ஒப்புமை படம். இது பேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து எடுத்த படம் தான். இந்த ஒப்புமையில பாத்தீங்கன்னா இனப்பெருக்க காலத்துல மட்டும்தான் இந்த ஸ்டார்க் டிஃபரன்ஸ், அதாவது நல்ல ஒரு வித்தியாசம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது அடிவயிற்று பகுதியிலயும் அந்த தலையில தான் கருப்பு இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த தலை முழுக்க அடிவயிற்று வரைக்கும் வந்து நல்ல கருப்பு நிறம் இருக்கு. அதுவே நான் பிரீடிங் அடல்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த இந்த ஒரு புள்ளியை வந்து ஒரு குறிப்பா சொல்றாங்க. இந்த புள்ளி வந்து நான் பிரீடிங்ல பார்க்கலான்னு. இதே மாதிரி வந்து ஒயிட் விங்டு விஸ்கர் டர்ன்ஸுக்கும் கூட இருக்கும். அதனால இது வந்து ஒரு திட்டவட்டமாக நம்ம வந்து களத்துல வந்து பார்க்க முடியாது. அதுவே நான் பிரீடிங் ஃபிளைட் ஃபெதர்ஸ் பார்த்தாலுமே சரி, இம்மச்சூர் பார்த்தாலுமே சரி, இந்த வித்தியாசங்கள் வந்து ரொம்ப கம்மியானது. இது வந்து மிகவும் திறமையான ஒரு களத்துல வந்து பறவைகளை பார்க்கக்கூடியவர்களால மட்டும்தான் இது வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால களத்துல எப்பவுமே நம்ம வந்து விஸ்கர் டர்ன் பார்க்கும்பொழுது அதற்கு கூட வந்து இந்த ஒயிட் விங்டு டர்ன்ஸும் இருக்கும். நான் பிரீடிங் டயத்துல வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கணும். காஸ்பியன் ஆலா, காஸ்பியன் டர்ன் 47-54 சென்டிமீட்டர் நீளமுள்ள உலகிலேயே மிகப்பெரிய ஆலா வந்து இந்த காஸ்பியன் டர்ன் தான். நம்மளுடைய நீர்நிலைகள்ல உள்நாட்டு நீர்நிலையா இருந்தாலும் சரி, கடலோர பகுதிகளில் இருந்தாலும் சரி, இவங்களை வந்து த்ரூ அவுட் த இயர் நம்மளால பார்க்க முடியும். அந்த பாப்புலேஷன் அஃப்கோர்ஸ் சீசனுக்கு சீசன் மாறுபடும், பட் பார்க்கலாம் இவங்களை. அது தட் இண்டிகேட்ஸ் பார்ஷியல் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது இனப்பெருக்கத்துக்கு தோதாக மாறாத பறவைகள் வந்து தங்கிடும். இந்த இமச்சோர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுக்கு அழகு வந்து ஒரு ஒரு ஆரஞ்சு நிறத்துல இருக்கு, மஞ்சள் நிறத்துல இருக்கு. அது இந்த மாதிரி இனப்பெருக்கத்துக்கு தோதாக இல்லாதவங்க வந்து வலசி போவதில்லை. இவங்களுடைய பைனாமியல் நாமன்கிளேச்சர் பார்த்தோம்னா ஹைட்ரோப்ரான் காஸ்பியா அப்படின்னு சொல்றது. அந்த கிரீக்ல வந்து ஹைட்ரோ அப்படின்னா தண்ணியை குறிக்கிறது, நீரை குறிப்பது. ப்ரான் அப்படின்னா ஸ்வாலோ. அந்த ஸ்பெல்லிங் வந்து வேற மாதிரி இருந்தாலும் ப்ரொனன்சியேஷன் வந்து ப்ரான் சொல்லணும். ஹைட்ரோப்ரான் மீன்ஸ் வாட்டர் ஸ்வாலோ, அதாவது நீரில் இருக்கக்கூடிய தகைவிலான் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த வாலின் அமைப்பு தகைவிலான் போல இருக்கிறதுனால இதுக்கு அந்த பெயர் காரணம். காஸ்பியா அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்பியன் சி பகுதியில முதல்ல பார்த்துருக்கலாம், அதுல இருந்து வந்த பெயரா கூட இருக்கலாம். இவங்க இனப்பெருக்க காலத்துல வந்து பார்த்தோம்னா அந்த தலையில நல்ல அந்த தொப்பி வந்து கருப்பா இருக்கும், அந்த கண்ணை மறைத்து கொண்டு இருக்கும். ஆனா அதிகமா வந்து இந்த பின் மண்டையில வந்து இறங்காது, ஓரளவுக்கு இந்த தலையை சார்ந்தே இருக்கும். அந்த குத்துக்கத்தி போல இருக்கக்கூடிய சிவந்த அந்த அலகு, அந்த அலகின் நுனியில வந்து ஒரு கருப்பு நிறம். அது வந்து பல பறவைகள்ல வந்து அது தெரியாமலும் இருக்கும். இதுல கூட அவ்வளவு தூரம் தெரியல, சில இதுல வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. அந்த இம்மச்சூர் ஜுவனைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த தலையில அந்த கருப்பு நிறம் அதிகமா இருக்காது. அந்த அடல்ட்லயும் நான் பிரீடிங்ல அந்த மேல அந்த தலையின் மேல் பகுதியில வந்து ஓரளவுக்கு ஒரு வெளிர் நிறத்துல அந்த இறகுகள் அமைஞ்சிருக்கும். நீரில் வந்து சிறப்பாக மீனை பிடித்து உண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவை. பறக்கும் பொழுது அடிப்பாகம், உடலின் அடிப்பாகம் பார்த்தோம்னா நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். அதே மாதிரி ஸ்லெண்டர் ஸ்லீக் ஃபெதர்ஸ், விங்ஸ். ஆனாலும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கடற்காகம் போன்ற ஒரு உருவ அமைப்பை கொண்டது. இந்த கடற்காகங்களோட அது சேர்ந்தும் இருக்கும். இவங்க மீன் பிடிக்கிறத வந்து பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருக்கும். அது வந்து ஒரு மீன் கொத்தியை போலவே இருக்கும். அதுக்கான ஒரு வீடியோவும் உண்டு, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது கிரவுண்ட் நெஸ்டிங் பேர்டு. இது தரையில வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அவங்களுடைய இனப்பெருக்க இடங்களை வந்து நம்ம பார்ப்போம் மேப்ல. இந்த ரேஞ்ச் மேப் பார்த்தோம்னா நம்ம கடற்கரை ஓரங்கள்லையும் உள்நாட்டு நீர்நிலைகள்லையும் இவங்க இருப்பாங்க. இனப்பெருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிளாக் சி, காஸ்பியன் சி, அதே மாதிரி இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஒரு சென்ட்ரல் ஏஷியா, இங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இனப்பெருக்கம் இருக்கு. இப்ப இவங்க வந்து மீன் பிடிக்கிற விதத்தை வந்து நம்ம பார்ப்போம். அந்த மீன் கொத்தியை போல மேலேந்து அப்படியே பறந்து வந்து கீழ் நோக்கி வந்து அந்த மீன் கொத்தியை போலவே நீர்ல வந்து பிளஞ்ச் டைவிங்னு சொல்லுவாங்க, அப்படியே மூழ்கிடும். அந்த நீர்ல வந்து மூழ்கி அந்த மீனை வந்து பிடிச்சிட்டு வெளியில வந்து அது பறந்து போகும்.
நம்ம ஆஸ்பிரே கூட இந்த மாதிரி செய்யும். ஆனா ஆஸ்பிரே வந்து முழுவதும் முழுகுவதில்லை. இந்த காலை மட்டும் உள்ள வச்சுட்டு காலில் மீனை பிடிச்சிட்டு போகும். இவங்க அலகுல வந்து அந்த மீனை பிடிச்சிட்டு அவங்க போவாங்க. இந்த பிளஞ்ச் டைவிங் வந்து இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. மத்த ஆலாக்கள் நம்ம பார்க்க போறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிளஞ்ச், அதாவது தண்ணிக்குள்ள மூழ்கி மீனை பிடிப்பதில்லை. பெரிய கொண்டை ஆலா, கிரேட் கிரஸ்டட் டர்ன், 43ல இருந்து 53 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பெரிய ஆலா இது. இது கூட்டத்துல வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதோடைய சைஸை வச்சு, அதோடைய அலகின் அந்த நிறத்தை வச்சு இவங்களை வந்து ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிரேட் கிரஸ்டட் டர்ன்ங்கிறது வந்து அந்த உருவம் பெருசா இருக்கிறதுனால சொல்றது. அந்த கிரஸ்ட்ங்கிறது வந்து இந்த இனப்பெருக்க காலத்துல அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இறகு வந்து ஒரு குடுமி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதுவே இனப்பெருக்கம் அல்லாத போது அந்த மாதிரி ஒரு முன்னெத்தியில வந்து ஒரு வெண்ணிற இறகுகளை பார்க்கலாம். அது வந்து இனப்பெருக்க காலத்துல அந்த மேல அந்த அலகின் நுனியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த கண்ணை மறைத்து அந்த கருப்பு நிற இறகுகள் இருக்கும். அதனால இந்த கொண்டையை வச்சுதான் அந்த பெரிய கொண்டை ஆலா அப்படிங்கிற பேரு. இந்த கிரஸ்ட் இருக்கிறதுனால கிரேட் கிரஸ்டட் டர்ன். தலேசியஸ் பெர்கை அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஜூலாஜிக்கல் நேமு. இந்த தலேசியஸ்ங்கிறது வந்து ஒரு கிரீக் வேர்டு. இந்த தலேசியஸ்னாலே ஃபிஷர்மன் அப்படின்னு குறிக்கக்கூடியது. வந்து மீன் பிடிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக மீன் பிடிக்கிறதுனால அந்த பெயர் இருந்திருக்கலாம். இந்த பெர்கை அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியலாளருடைய ஒரு பெயர். பர்க் அப்படிங்கிறவருடைய பெயரை வச்சு, அது ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்டுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒரு பிரஷியன் சயின்டிஸ்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. எதை வச்சு அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறது தெரியல. இது வந்து பேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுல அந்த மாதிரி 2 பேர் பேரையும் போட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு அறிவியலாளர் வச்சு இந்த பெர்கை அப்படிங்கிற பேர் வந்து இதுக்கு ஒரு ஸ்பீஷீஸ் நேமா வச்சிருக்காங்க. இது வந்து எங்க பார்க்கலாம்னா நம்ம கடற்கரை ஓரங்கள்ல மட்டும்தான் பார்க்கலாம். இவங்களை வந்து நம்ம இன்லேண்ட் வாட்டர்ஸ்ல வந்து பார்க்க முடியாது. அங்க கடற்கரையில இருக்கக்கூடிய அந்த தூண்கள், அந்த மீன் பிடிக்கிற இடத்துலலாம் வந்து தூண்கள் இல்லைன்னா குச்சிகள்லாம் நட்டுருந்தாங்க, அது மேல உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி மிதவைகள் இருந்தாலும் அந்த மிதவைகள் மேலேயும் வந்து இவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். வாய் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அந்த வாய் திறந்தோன்னா இந்த கேப் வந்து இட்ஸ் அ வைடு கேப். அழகு வந்து நல்ல ஒரு குத்து கத்தி மாதிரி ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும். பறக்கும் அந்த விங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த விங்ஸ்ல இருக்கிற இறகுகள் வந்து ஒரு சாம்பல் நிறத்துல இருக்கும். அந்த அடிப்பாகம் வந்து நல்ல ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கும். அந்த குட்டையான கால்கள். இது எங்க இனப்பெருக்கம் செய்யும்னா அந்த நம்ம ஆஃப் ஷோர் ஐலண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆஃப் ஷோர் ஐலண்ட்ஸ்ல வந்து இது இனப்பெருக்கம் செய்யும். அந்த இனப்பெருக்க இடம் வந்து அந்த பாறைகள் இருக்கிற இடம் இல்லைன்னா தரையில இருக்கிற இடம் வந்து அந்த முட்டையை இட்டு அந்த குஞ்சுகள், இளம் குஞ்சுகள் வந்து இந்த படத்துல இருக்கு. ஆஃப் தி இந்தியன் கோஸ்ட் வந்து இருக்கக்கூடிய தீவுகள்ல இனப்பெருக்கம் செய்யும். இந்த படத்துக்கு கீழே வந்து இருக்கிறது வந்து ஒரு ஒப்புமைக்காக போட்டிருக்கு. இது வந்து லெசர் கிரஸ்டட் டர்ன் சொல்லுவாங்க. சலீம் அலி வந்து இது ரெண்டையும் பிரிச்சு அவர் புத்தகத்துல எழுதல. ஏன்னு சொன்னா இதை வந்து இது 43 சென்டிமீட்டர்ல இருக்கிறது. இவங்கள பெரிய பறவை இந்த லெசர் கிரஸ்டட் டர்ன் வந்து பார்ப்போம் அடுத்தது. இதுல வந்து மிகப்பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 43 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப கிரேட்டர் கிரஸ்டட் டர்னுடைய ஒரு மினிமம் சைஸ் இருக்கிறவங்களும் இந்த லெசர் கிரஸ்டட் டர்னுடைய மேக்சிமம் சைஸ் இருக்கிறவங்களும் பார்த்தாங்கன்னா ரெண்டுக்கும் நம்ம இனம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தவிர இது ரெண்டுமே ஹைபிரிடைஸும் பண்ணும் அப்படின்னு வந்து குறிப்புகள் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில வந்து இனப்பெருக்கம் நடக்கும். வெதர் தே ப்ரொடியூஸ் வயபிள் ஆஃப் ஸ்பிரிங், அதாவது அந்த வர குஞ்சுகள் வந்து தொடர்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியுமா, முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவங்களுடைய உணவு பார்த்தோம்னா ஃபிஷ், அதாவது மீன்கள், ஸ்குவிட் சொல்லக்கூடிய கணவாய்கள், அப்புறம் பூச்சிகள், குட்டி குட்டி ஆமைகளுக்கு கூட, ஆமை குஞ்சுகளுக்கு கூட இது சாப்பிடும் அப்படிங்கிற வந்து குறிப்பு இருக்கு. அந்த வாய் அவ்வளவு பெருசு இருக்கு. ஸோ தே கேன் ஸ்வாலோ பிக் ஒன்ஸ். கலோனியல் பிரீடிங், அந்த ஆஃப் ஷோர் ஐலண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டா வந்து இவங்க வந்து கூட்டமா இருந்து அவங்க இனப்பெருக்கம் செய்வாங்க. இவங்க வந்து நம்ம த்ரூ அவுட் த இயர் வந்து பார்க்கலாம். நம்ம அந்த பாப்புலேஷன் வந்து தின்னிங் பாப்புலேஷன் இருக்கும். அந்த பிரீடிங் சீசன்ல சில பறவைகள் வந்து தங்கியே இருக்கும். அதனால வந்து இவங்களை எப்போ வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஒரு கூட்டமா இருக்கும். இந்த எல்லா மித்த பறவைகளோட கரையோர பறவைகளோட ஒரு கூட்டமாக வந்து இவங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப இவங்களுடைய ரேஞ்ச் பார்ப்போம். இந்த ரேஞ்ச் பார்த்தோம்னா இந்த ஆஃப் ஷோர் ஐலண்ட்ஸ்ல அதுல வந்து இனப்பெருக்கம் செய்யறது வந்து தெளிவாக இருக்கு. நம்ம ஈபர்ட் மேப்ல பார்த்தோம்னா த்ரூ அவுட் அந்த நம்ம கோஸ்ட்ல ஃபுல்லா இருக்கும். இன்லேண்ட்ல நம்ம வந்து இவங்களை பார்க்கவே முடியாது. உள்நாட்டு நீர்நிலைகள்ல இவங்களை வந்து பார்க்க முடியாது. அடுத்தது சிறிய கொண்டையால லெஸ்ஸர் கிரஸ்டட் டர்ன், 35ல இருந்து 43 சென்டிமீட்டர் நீளம். அதுதான் முதல்ல சொன்னேன் நான் அந்த கிரேட் கிரஸ்டட் டர்ன் பேசும்போது.
இது 43 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் சைஸ். அந்த 43 சென்டிமீட்டர் அந்த ஆலாவுக்கு வந்து மினிமம் சைஸ். இவங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தாங்கன்னா இனம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி தனியா இருந்தா கூட சில பேரால அந்த சைஸை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க கூட்டமா இருந்தாங்கன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தனித்து இருந்தாங்கன்னா சில சமயம் அந்த கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். இருப்பினும் சில குறிப்புகள் இருக்கு. இந்த சிறிய கொண்டை ஆலாவுடைய அலகு பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல தின்னா இருக்கும். அந்த பெரிய ஆளை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். அந்த அலகு வந்து லேசா வளைஞ்சும் இருக்கும். அதே பிஹேவியர் தான் அந்த கொண்டைகள் நம்ம பார்க்கலாம். இனப்பெருக்க காலத்துல வந்து அந்த கிரஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இனப்பெருக்கம் அல்லாத நேரத்துல அந்த ஃபோர் ஹெட்னு சொல்லுவோம். அந்த முன்மண்டை பகுதி வந்து வெள்ளையா இருக்கும். இந்த ஃப்ளோட்ஸ் அதே மாதிரி அந்த ஆலாவுடைய எல்லா குணாதிசயங்களும் உண்டு. இது பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மேலெல்லாம் வந்து அது உட்காந்துருக்கும். அந்த இறகு அமைப்பு பாருங்க ரொம்ப சிறப்பா நல்ல என்ன சொல்றது, இந்த டர்ன்ஸுக்கே உரித்த ஒரு நேரோ அண்ட் வெரி எஃபிஷியன்ட் விங். அது அழகா சீராக பறக்க முடியும். இவங்க வந்து மீன்களை வந்து சிறப்பாக பிடிச்சு சாப்பிடுவாங்க. மீன்களும் அந்த ஸ்குவிட்ஸ், ப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஃபிஷர்மேனுடைய போட் வந்து துரத்திட்டே வருவாங்க. நாங்க வந்து கோடியக்கரை போயிருந்த போது அந்த படகுல வந்து நாங்க ஒரு தீவுக்கு போறோம். அப்ப அந்த படகுக்கு பின்னாடியே பறந்து வருது. ஏன்னா அந்த ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தேவையில்லாத பைக் கேச்சஸ் எல்லாம் வந்து தூக்கி போடும்போது அதை பிடிச்சதுங்கும். இந்த ஆலாக்களை பின்தொடர்ந்து வந்து கடற்காகங்களும் வரும். ஏன்னா இவங்க பிடிக்கிற மீனை வந்து அதை திருடி சாப்பிட்ற பழக்கம் அந்த கடற்காகங்களுக்கு உண்டு. இது ஒரு மிக்ஸ்டு ஃபிளாக். இந்த மிக்ஸ்டு ஃபிளாக்ல பாத்தீங்கன்னா அந்த கடற்காகம் இருக்கு, காஸ்பியன் டர்ன் இருக்கு, நம்மளுடைய சிறிய கொண்டை ஆலாவும் இதுல இருக்கு. இந்த தலேசியஸ் முதலே சொல்லிட்டோம், ஃபிஷர்மேன் அப்படிங்கிறது பேரு. பெங்காலென்சிஸ் அது பெங்கால் சார்ந்தது. அங்க முதல்ல அந்த அறிவியலாளர் யாராவது பார்த்திருப்பாங்க, அதை சயின்டிஸ்ட் பார்த்திருப்பாங்க. அவங்க பார்த்து வச்ச பேர் தான் பெங்காலென்சிஸ். இப்போ இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா அந்த மோஸ்ட்லி வந்து இந்த கடல்ல தான் இருக்கும். அது கரையோரங்கள்ல வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம கரையோரங்களில் மட்டும்தான் பார்க்கலாம். உள்நாட்டுல நீர்நிலைகள்ல பார்க்க முடியாது. இந்த தீவுகள்ல எல்லாம் வந்து ஆஃப்ஷோர் ஐலண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க இனப்பெருக்கம் செய்யறாங்க. இனி வரும் ஆலாக்களை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமா அந்த தலைப்பகுதியை கவனிச்சு வச்சுக்கணும். அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு தொப்பி அதை வந்து கவனிச்சு வச்சுக்கணும். அதோடைய தொப்பியுடைய திக்னஸ் அது எந்த நீளம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது தவிர அந்த அழகையும் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த ஆலாக்களுடைய வித்தியாசங்கள்லாம் நம்ம வந்து அந்த தலைப்பகுதியும் அந்த அலகு பகுதியும் வச்சுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பார்க்க போற ஆலா வந்து மஞ்சள் புள்ளி அலகு ஆலா, சாண்ட்விச் டர்ன், 34 to 45 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு மீடியம் சைஸ் பேர்டுன்னு சொல்லலாம். பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து தலேசியஸ் சாண்ட்விச்சென்சிஸ். இந்த மஞ்சள் புள்ளி அலகு ஆலா அப்படிங்கிற தமிழ் பேர் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அலகுடைய நுனியில வந்து ஒரு மஞ்சள் புள்ளி ஒண்ணு தெரியும். அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த படங்கள்ல எல்லாத்துலயுமே தெளிவா தெரியுது. இருப்பினும் அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த சூரிய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி சில சமயம் அந்த மஞ்சள் புள்ளி தெரியாம இருக்கும். அந்த புள்ளி தெரியாத பட்சத்துல அது வேற ஒரு ஆலா அப்படின்னு நம்ம கருதக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இவங்களுடைய பேர் இந்த சாண்ட்விச் டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. இங்கிலாந்துல ஒரு கவுண்டி, அது பேரு சாண்ட்விச். அந்த கவுண்டியில வந்து ஒரு பெரிய மனுஷங்களை ஒரு டைட்டில் உண்டு. அந்த ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் அப்படின்னு ஒரு டைட்டில் உண்டு. ஒரு ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் சூதாடுவாராம். அவர் சூதாடும் பொழுது அவருக்கு இந்த எடுபிடி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்நாக் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்நாக் எப்படின்னா 2 ரொட்டிக்கு நடுவுல ஒரு சால்டட் பீஃப் வச்சு கொடுப்பாங்களாம். அவர் சாப்பிட்றதுல இருந்து தான் அந்த சாண்ட்விச்ங்கிற பேர் வந்து இன்னைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சாண்ட்விச்சஸ்க்கெல்லாம் பேரா வந்துருச்சு. ஸோ அவருடைய ஆனர்ல அந்த ஊருடைய அந்த ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச்சுடைய ஆனர்ல அந்த பேர் வச்சதுனால இந்த சாண்ட்விச்சென்சிஸ் அப்படிங்கிற ஒரு அந்த பேர் வந்து இதுக்கு தொடர்ந்து வந்திருக்கு. இதுக்கும் வந்து நம்ம சாப்பிட்ற ரொட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் அப்படிதான் முதல்ல நினைச்சேன். ஆனா அந்த பெயர் காரணம் பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இனப்பெருக்க காலத்துல பார்த்தோம்னா அந்த தொப்பி மாதிரி அந்த கண்ணை மறைத்து கொண்டு அந்த இறகுகள் வரும். ஆனா அது ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இனப்பெருக்க காலத்திலேயே வந்து அந்த தொப்பி வந்து மறைந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை நிறத்துல அடல்ட்டுக்கே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் தொப்பி இல்லாம தான் பார்ப்போம். இது ரவீந்திரநாத் நடராஜன் சார் எடுத்த ஒரு அருமையான படம். இதுல இந்த தொப்பி நல்லா பார்க்கலாம். மற்ற ஆலாக்களை போலவே அந்த ஒரு கிரே கலர்ல இருக்கக்கூடிய அப்பர் பார்ட்ஸ், இந்த விங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கிரே கலர்ல இருக்கும். அண்டர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். அந்த வால் வந்து அந்த ஸ்வாலோ டெய்லு, ஃபோர்க் இருக்கு. ஆனா வந்து ரொம்ப நீளமான ஸ்ட்ரீமர் கிடையாது. அந்த வாலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீளமா அந்த இருக்கக்கூடிய இறகு பகுதி கம்மியா தான் இருக்கும்.
மற்ற டேர்ன்ஸ் கரையோர பறவைகளோட இருக்கும். அது அந்த கூட்டத்துல சில சமயம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பங்காளி வந்து இங்க இருக்காரு. இது நம்ம முன்னாடி பார்த்த லெசர் கிரஸ்டட் டேர்னு. இதுல உட்காந்துருக்கு சாண்ட்விச் டேர்னு. மற்றவங்கலாம் வந்து அந்த பிளாவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளாவர்ஸ் உடைய இன கரையோர பறவைகள் இங்க இருக்காங்க. இவங்களுடைய உணவு வகைகள் பார்த்தோம்னா அந்த மீன் மற்றும் அந்த பூச்சிகளை வந்து உண்ணக்கூடியது. இவங்க இனப்பெருக்கம் செய்யற இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐலண்ட்ஸ்ல வந்து பார்ப்பாங்க. அது எந்த இடம் அந்த ரேஞ்சுங்கிறத வந்து அந்த ரேஞ்ச் மேப்ல வந்து நம்ம பார்க்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈபர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே அந்த நம்மளுடைய கடற்கரையோரங்கள்ல வந்து காணப்படுகிறது. இனப்பெருக்கம் பார்த்தோம்னா அந்த இந்த காஸ்பியன் சி, பிளாக் சி மற்றும் அந்த யூரோப்பியன் சைட்லலாம் வந்து இவங்களுடைய இனப்பெருக்கம் இருக்கிறது. ஆற்று ஆலா ரிவர் டர்ன் 38லேருந்து 46 சென்டிமீட்டர் ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஆலா தான். பைனாமியல் நாமன்கிளேச்சர் பார்த்தோம்னா ஸ்டெர்னா ஆரன்ஷியா. இதோடைய ஸ்டேட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லீஸ்ட் கன்சர்ன்ல இருந்துச்சு. முதல் முறையா நம்ம பார்க்குறோம். இது வல்னரபிள் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஒரு அழிவின் அபாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலா. ரொம்ப ஒரு அழகான ஆலா. ஸ்லீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்லிய உடல்வாகு கொண்டது. கிரேஸ்ஃபுல் ஃபிளையர். பறக்கும் பொழுது ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்ம ஆற்று பகுதிகளில் உள்நாட்டு நீர்நிலைகளை பார்க்கலாம். இவங்களை வந்து கடற்கரையில அதிகமா நம்ம பார்க்க முடியாது. மரைன் ஹேபிடேட்ல பார்க்க முடியாது. தலையில வந்து அந்த கருப்பு தொப்பி அழகா இருக்கும். அந்த பின்னாடி அந்த நேப்புன்னு சொல்லக்கூடிய மண்டை பகுதி வரைக்கும் வரும். அழகு நல்ல திக்கா ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும். கால்கள்ல வந்து ஒரு மஞ்சள் கலந்த ஒரு சிவப்பு நிறத்துல வந்து கால்கள் இருக்கும். அந்த டெயில் ஸ்ட்ரீமர்ஸ்க்கு வந்து நல்லாவே நீளமாவே தெரியும். அழகா இருக்கும். அந்த மடக்கி இருக்கிற டெயில்ல வந்து அந்த அந்த ஃபோர்க்கு தெரியும். இவங்க இனப்பெருக்கம் செய்யற இடம்லாம் பார்த்தோம்னா அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தீவுத்திட்டுகள், அப்புறம் ஏரிகள்ல இருக்கக்கூடிய தீவுத்திட்டுகள்ல வந்து மற்ற கரையோர பறவைகள் இந்த பிராட்டிங் கோல்ஸ், ஸ்கிம்மர்ஸ், மற்ற ஆலாக்கள் இவங்களோட சேர்ந்து ஒரு கலோனியல் நெஸ்டிங் பண்ணுவாங்க. இவங்களுடைய முட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுடைய நிறத்திலேயே இருக்கும். குஞ்சுகளும் அதே மாதிரி இருக்கும். தரையில அந்த மண் தரையிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிரேப் பண்ணிட்டு அதுல வந்து முட்டையிடுவாங்க. இவங்களுடைய கோர்ட்ஷிப் டிஸ்பிளே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் வேறுபாடு தெரியாது. இது வந்து ஒரு கோர்ட்ஷிப் டிஸ்பிளே. அந்த ஸ்வாலோ டெயில் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இது வந்து ஏரியல் டிஸ்பிளே. அது மேல போறாங்க. அந்த கோர்ட்ஷிப் நடக்கும் பொழுது அந்த அந்த பேடைக்கு வந்து ஆண் பறவை வந்து ஒரு மீனை கொடுக்கிற ஒரு அழகான ஒரு காட்சி. இவங்க வந்து இந்த பாறையில உட்காந்துருக்காங்க. இது இந்த இந்த ஆற்றுகள் இருக்கக்கூடிய ஒரு பாறையிலேயே ஒரு முட்டையை போட்டு அதுல வந்து அடைகாக்கின்ற ஒரு ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். இவங்களுடைய உணவு பார்த்தோம்னா மீன்கள், நண்டு இனங்கள், பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இவங்களுடைய இறை சேகரிக்கும் முறை வந்து இந்த பிளஞ்ச் டைவிங். நம்ம வந்து அந்த காஸ்பியன் ஆலாக்கு பார்த்த மாதிரியே இவங்களும் வந்து பிளஞ்ச் டைவிங் பண்ணி அவங்க வந்து அந்த நீருக்குள்ள மூழ்கி வந்து அந்த மீனை பிடித்து உண்ணக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர்கள். இந்த ஸ்டெர்னா ஆரன்ஷியா இதோடைய பேர் காரணம் அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டெர்னா அப்படிங்கிறது வந்து இந்த லாட்டின் பேர் தான். அது இந்த டேர்ன் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இதுல இருந்து தான் அந்த டேர்ன்கிற பேர் இந்த பறவை இனங்களுக்கு வந்திருக்கணும். இப்போ ஸ்டெர்னா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆலாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆரன்ஷியா அப்படிங்கிறது வந்து இந்த ஆரஞ்சு நிறம் அதை குறிக்கக்கூடியது. இந்த அழகா இருக்கலாம், அது காலா இருக்கலாம். அந்த நிறத்தை குறிக்கக்கூடியதாகத்தான் இந்த ஆரன்ஷியா அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. இவங்களுடைய பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைனிங் பாப்புலேஷன். ரொம்பவுமே டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். 6 ஆற்றுப்படுகைகள் அப்படின்னாலே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஹேபிடாட் டெஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அந்த மனிதர்களால அந்த சூழல் பாதிப்பு ஏற்படும் பொழுது இவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மாதிரி சில ஆலாக்கள் வந்து அபாயத்துல இருக்கு. அதையும் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்ப்போம். இவங்களுடைய பேரண்டல் கேர் பாருங்க இந்த வீடியோல. இந்த ஆற்றுப்படுக்கை அதுல வந்து அந்த குஞ்சோடைய நிறமும் அந்த இந்த கல் எல்லாமே ஒன்னா இருக்கு. பேரண்ட் வந்து மீன் கொடுக்குறாரு. மீனை முழுங்க முடியல. தாய் திருப்பி இன்னொரு தடவை கொடுக்க முயற்சி பண்றாங்க. மீன் சைஸ் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்பாவுக்கு உணவாயிடுச்சு. குஞ்சுக்கு வேற உணவு தான் எடுத்துட்டு வரணும். இப்போ இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் இவங்களை வந்து நம்ம பார்க்கலாம். எங்க இருக்காங்களோ அங்கேயே தங்கி இனப்பெருக்கம் செய்து வாழக்கூடிய ஒரு ஆலா. கருவயிறு ஆலா, பிளாக் பெல்லிட் டர்ன், ஸ்டெர்னா ஆக்யூட்டிகாடா, என்டேஞ்சர்ட், அதாவது அழிவின் அபாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று பகுதிகளை சார்ந்த ஒரு ஆலா.
இந்த ஆலாவும் கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஆற்று ஆலா ரிவர் டர்ன் மாதிரியே இருக்கும் உருவத்துல. ஆனா வந்து உருவத்துல கொஞ்சம் சின்னது, அதனால ஒரு வேறுபாடு நம்மளால பார்க்க முடியும். இருந்தாலும் அந்த நான் ப்ரீடிங் ப்ளூமேஜ்ல பார்த்தோம்னா இவங்களை வந்து அந்த ஆற்று ஆலாவோட கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்வு முறை எல்லாமே பார்த்தோம்னா அந்த ஆற்று ஆலா மாதிரியே இருக்கும். 32-35 சென்டிமீட்டர் அந்த சைஸ் ஒரு ஃபேக்டர். இவங்களுடைய இனப்பெருக்க காலத்துல பார்த்தோம்னா தலையில வந்து அந்த கருப்பு தொப்பி இருக்கும். ஆனா அந்த அலகுக்கும் தலைக்கும் நடுவுல வந்து ஒரு வெள்ளை பகுதி வந்து நம்மளால எப்பவுமே பார்க்க முடியும். அந்த தலையில இருக்கிற கருப்பு அலகு வந்து நம்ம கவனிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த பகுதியில பார்த்தோம்னா ஒரு வெண்மையா தெரியும். அந்த அலகு வந்து ஆற்று ஆலா போலவே ஒரு நல்ல ஒரு மஞ்சள், ஆரஞ்சு நிற மஞ்சள் நிறத்துல இருக்கும். கால்கள் வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆனா அந்த அடிவயிற்று பகுதி வந்து பார்த்தோம்னா நல்ல கருப்பாக மாறிவிடும் அந்த இனப்பெருக்க காலத்துல. இனப்பெருக்கம் அல்லாத போது நம்ம ஆற்று ஆலா போலயே இருக்கும். வாலும் அதே மாதிரி நல்ல நீளமாக அந்த ஸ்வாலோ டெய்லு, அந்த டெய்ல் ஸ்ட்ரீமர்ஸும் வந்து நல்ல நீளமா இருக்கும். உடம்புடைய மேல் பகுதி அந்த கிரே ஃபெதர்ஸ், அடிப்பகுதி நல்ல வெண்மையாக இருக்கும். இவங்களுடைய வாழ்விடம் பார்த்தோம்னா இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ், அந்த ரிவர் சிஸ்டம் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா அந்த ஆற்று ஆலா போலவே இருக்கும். இவங்க இனப்பெருக்கம் செய்யறதும் அந்த ஆற்று படுகைகள்ல தான் வந்து இனப்பெருக்கம் செய்யும். ஆனா ஆற்று ஆலா போல இவங்க வந்து கலோனியல் நெஸ்டிங் கிடையாது. கூட்டமாக வந்து நெஸ்டிங் பண்றது கிடையாது. ஒரு சாலிட்டரி நெஸ்ட் தான். தரையில ஒரு ஸ்கிரேப் பண்ணிட்டு அதுல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஆனா இங்க உணவு தேடும் பொழுது சில சமயம் கூட்டமாக உணவு தேடுவதாக குறிப்புகள் இருக்கு. இவங்களுடைய உணவு வந்து பார்த்தோம்னா மீன்களும் பூச்சிகளும். இவங்களுடைய இந்த இறை தேடும் முறையும் பார்த்தோம்னா அந்த ஆற்று ஆலா போலவே இந்த பிளஞ்ச் டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீரில் மூழ்கி அந்த மீனை பிடித்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பழக்கம் உள்ள ஒரு ஆலா. ஆனா இவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவுமே உலக அளவுல ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம நாட்டிலேயே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு லெஸ் தேன் 10,000 பேர்ட்ஸ், அதாவது ஒரு 10,000க்கும் கீழே தான் வந்து பறவைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கான காரணம் வந்து இதே தான். அந்த ஆற்று பகுதிகள்ல இருந்து மணல் எடுக்கிறது, அந்த ஆற்றின் கோர்ஸ், ரிவருடைய கோர்ஸ் மாறுறது, இந்த விஷயங்கள், டேம்ஸ் கட்டுறது, இதனால வந்து அந்த ஃப்ளட்டிங் ஆறுது, இதெல்லாம் வந்து ஒரு காரணம். அதனால இவங்களுடைய வாழ்விடம் வந்து அழிக்கப்படுகிறது. பாப்புலேஷன் வந்து டிக்ளைனிங் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷன் வந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பெயர் காரணம் வந்து அந்த வயிற்று பகுதி கருப்பா இருக்கிறதுனால பிளாக் பெல்லி டிட்டர்ன், கருவயிறு ஆலா. ஸ்டெர்னாங்கிறத பத்தி பார்த்துட்டோம். ஆக்யூட்டிகாடா அப்படிங்கிறது, அக்யூட் அப்படின்னாலே வந்து ஷார்ப்பு, பாயிண்டட் அப்படின்னு அர்த்தம். அந்த வால் வந்து ஷார்ப்பா பாயிண்டடா இருக்கு. காடா அப்படின்னாலே வால் என்று அர்த்தம். காடல் ஃபின் அப்படின்னா மீனுடைய வாலின் துடுப்பு சொல்றது வந்து காடல் ஃபின் சொல்லுவோம். ஆக்யூட்டிகாடா, பாயிண்டட் டெய்ல். இப்போ இவங்களுடைய ரேஞ்ச் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஆற்று ஆலா போலவே பாருங்க இந்தியா முழுவதும் பறந்து இருக்கிறது. அவங்க இருக்கிற இடத்துலயே வந்து இனப்பெருக்கம் செய்து இருக்காங்க. இது வந்து ஒரு மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து கொள்ளிடம் ஆற்று பகுதிகளில் வந்து இதை பார்த்து பதிவிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் சைட்ல ஆலா காமன் டர்ன் 32ல இருந்து ஒரு 39 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆலா, ஸ்டெர்னா ஹிருண்டோ இவங்களுடைய பேரு. ஒரு காலத்துல ரொம்ப அதிகமாக காணப்பட்ட மிகவும் அழகான ஒரு ஆலா அப்படின்னு சொன்னா இதுதான். அதனாலதான் இதுக்கு காமன் டர்ன் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது. அந்த அதிகமாக காணப்பட்ட ஒரு காரணத்தினாலே தெரியல, இது வந்து ஒரு 19th செஞ்சுரியோடைய முடிவுல வந்து அதிகமாக வேட்டையாடப்பட்டு அந்த அட்லாண்டிக் கடற்கரை பகுதிகளில் வந்து இது காணாமலே போய்விட்ட ஒரு ஆலா இனம். இப்போ வந்து அந்த பாப்புலேஷன் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இவங்களுடைய ப்ரீடிங் ப்ளூமேஜ்ல பார்த்தோம்னா ஒரு அந்த கிரே கலர், அஃப்கோர்ஸ் அந்த விங்ஸோடைய ஃபெதர்ஸ் இருக்கும். தலையில வந்து அந்த கருப்பு நிறத்துல அந்த தொப்பி இருக்கும். நல்ல கழுத்து பகுதி வரைக்கும் வந்து கீழே வரைக்கும் இருக்கும். அலகு வந்து ஒரு சிவப்பு நிற, ஆரஞ்சு சிவப்பு நிற அலகு. அந்த அலகின் நுனியில ஒரு கருப்பு இருக்கும். இதையும் நம்ம கவனிச்சுக்கணும். கால்கள் அதே மாதிரி நல்ல ஒரு அலகை போன்றவே ஒரு ஆரஞ்சு சிவப்பு நிறத்துல கால்கள் இருக்கும். அதுவே நான் ப்ரீடிங் அடல்ட் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த சாம்பல் நிறத்துல அந்த இறகு, அடிப்பகுதியில வந்து நல்ல வெள்ளையா இருக்கும். தலைப்பகுதியில வந்து இந்த வெண்மையான ஒரு அந்த என்ன சொல்றது, அலகுக்கும் உச்சமண்டைக்கும் இடையில வந்து அந்த வெள்ளை நிறத்துல வந்து இறகுகள் இருக்கும். அலகு வந்து நல்ல கருப்பாக இருக்கும். கால் அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு ரெட் நிறத்துல இருக்கக்கூடியது. இவங்க வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. கடற்கரை ஓரங்கள்ல வந்து இவங்களை அதிகமாக பார்க்கலாம். இவங்களை வந்து இது ஒரு கடற்கரை ஓரத்தில் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பறவை.
அந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கிற வேஸ்டா இருந்தாலும் அதுல வந்து அந்த மிதவைகள்ல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குணம் வாய்ந்தது. இந்த ஆலாவுக்கு இன்னொரு குணம் என்னன்னா, இது ஒரு ஹைபிரிடைஸ் பண்ணும். எந்த விதமான ஆலாக்களுடன் பார்த்தோம்னா, ஆர்டிக் டர்ன் மற்றும் ரோசியேட் டர்ன் என்று சொல்லக்கூடியது அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இந்த 2 ஆலா இனங்களோட இவங்க வந்து ஹைபிரிடைஸ் பண்ணுவாங்க. அந்த ஹைபிரிட்ஸ் அகெயின் நம்ம சில சமயம் ஐடி சேலஞ்சஸ் வரும். அது அவங்கள வந்து களத்துல பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு எந்த இனம்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை வரும். இந்த பெயர் காரணத்துல இந்த பைனாமியல்ல பார்ப்போம். ஸ்டெர்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், டர்ன்ஸை குறிக்கிறது. இந்த ஹிருண்டோ அப்படிங்கிறது வந்து இட் இண்டிகேட்ஸ் ஸ்வாலோ. அதாவது நம்ம தகைவிலானுக்கு வந்து ஹிருண்டோ அப்படின்னு ஒரு அந்த இது உண்டு, ஜீனஸ் நேம் உண்டு. நம்ம இந்த பாண்ட் ஸ்வாலோக்கு வந்து ஹிருண்டோ ரஸ்டிகா அப்படின்னு பேர். ஸோ இந்த ஹிருண்டோ அப்படிங்கிறது ஸ்வாலோ. இந்த ஆலாக்களுக்கு பொதுவாகவே இந்த தகைவிலான் சார்ந்த ஒரு ஜுவலாஜிக்கல் நேம் வந்து இருக்கு. இவங்க சாப்பிட்றது மீன், நண்டினம், பூச்சிகள் இவங்களை வந்து சாப்பிடுவாங்க. இவங்களுடைய இனப்பெருக்க இடம் பார்த்தோம்னா அந்த கோஸ்ட் அப்புறம் இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ்ல வந்து இவங்க இனப்பெருக்கம் செய்வாங்க. அவங்களோட ரேஞ்ச் நம்ம பார்ப்போம். அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் பார்த்தோம்னா நம்மளுடைய ஈபர்ட் மேப்ல பார்த்தோம்னா நம்மளுடைய கோஸ்ட் லைன்ல பூரா அவங்களுடைய பதிவுகள் இருக்கு. இனப்பெருக்கம் பார்த்தோம்னா டெம்பரேட் யூரோப் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேட் யூரோப்னு சொல்லும்பொழுது அது எப்படி இருக்குன்னா, ஆர்டிக் சர்க்கிளுக்கு கீழே அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபுல்லா இவங்களுடைய இனப்பெருக்க ரேஞ்ச் இருக்கு. இளம் சிவப்பு ஆலா ரோசியேட் டர்ன் 33 41 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. ஸ்டெர்னா டவுகாலி. இந்த ஆலா வந்து ரொம்ப ரேரா தான் வந்து பதிவுகள் இருக்கு. இந்தியாவிலேயே பார்த்தோம்னா ஒரு 39 பதிவுகள் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 பதிவுகள் தான் இருக்கு. அதுவும் வந்து 2017 வந்து பதிவு பண்ணது தான். ரெண்டாவது, இந்த ஆலாக்கள் வந்து இந்த காமன் டர்ன் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், அதுவும் சாண்ட்விச் டர்ன் பார்த்தோம். இவங்கள மாதிரி ஒத்து இருக்கிறதுனால சில சமயம் அதிகமாக கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது காரணம் இந்த படத்திலேயே பார்க்கலாம். இந்த படத்துல இருக்கிறது வந்து ஒரு அடல்ட்டு. இதோடைய அழகு பார்த்தோம்னா நல்ல ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல ஒரு இருக்குது. கால்கள் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கு. தலையில வந்து அந்த தொப்பி போன்ற ஒரு இறகு அமைப்பு இருக்கு. ஒரு கிரே கலர் ஃபெதர்ஸ், கொஞ்சம் ரொம்ப லைட் கிரே. அடிவயிற்று பகுதி நல்ல வெள்ளையாக இருக்கு. இது வந்து நம்மளுக்கு அந்த அந்த காமன் டர்ன் போல ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி இந்த அலகுலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு நிறத்துல வந்து ஒரு கருப்பு நிற புள்ளியும் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு குறிப்பா வந்து சொல்லியிருந்தோம். அந்த வால் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு ஃபோக்டு டெய்ல். இப்போ அது ரெண்டாவது இன்னொரு மார்ஃபுலையும் வருது. இதுல வந்து பார்த்தோம்னா அந்த அலகு வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். இந்த கருப்பு நிறத்துல இருக்கிறது வந்து அந்த சாண்ட்விச் டர்ன் மாதிரி ஒரு அமைப்பை வந்து இது கொடுக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இது ஒரு சாண்ட்விச் டர்னுடைய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அப்ப எப்படி இதை வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, இதோடைய அலகு ரொம்ப தின்னா இருக்கும். தின் அண்ட் நேரோ. அந்த மெல்லியதாகவும் வந்து ஒரு நீளமாக இருக்கிற அந்த அலகு அமைப்பு வச்சு ஒரு குறிப்பு இருக்கு. ரெண்டாவது, இவங்களுடைய அடிவயிற்று பகுதி சில இதுக்கு ஸ்பெசிமென்ஸுக்கு பார்த்தோம்னா ஒரு பிங்க் கலர்ல ஒரு, அதாவது வாஷ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ரோசி வாஷ் இருக்கும். அதை வச்சுதான் இந்த பேர் வந்திருக்கு. இந்த இளஞ்சிவப்பு ஆலா ரோசியே டர்ன் அப்படிங்கிற பேர் வந்து அதை வச்சுதான் வந்திருக்கு. இவங்களை அதிகமாக நம்ம இந்தியாவில பதிவுகள் இல்லை. இவங்களும் தீவுவாசிகள் தான். ஒரு கிரவுண்ட் நெஸ்டிங் பேர்டு, பைபேரண்டல் கேர் உண்டு. இது பாறைகள்ல கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறது ஒரு படம். இந்த பெயர் காரணம் வந்து இவங்களுடைய ஸ்பீஷிஸ் நேம் டவுகாலிங்கிற பேர் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு பிசிஷியன், ஸ்காட்டிஷ் பிசிஷியன் இருக்காரு. அவர் பேரு வந்து பீட்டர் மெக்டொகல்னு பேரு. அவரை வச்சு அவருக்காக அவருடைய ஆனர்ல வச்ச ஒரு பேர் தான் இந்த ஸ்டெர்னா டவுகாலி அப்படிங்கிற ஒரு பேரு. இவங்களுடைய உணவு வந்து மீன்கள், பூச்சிகள், கணவாய்கள் இதெல்லாம் வந்து இவங்க உணவாக உட்கொள்வார்கள். ரேஞ்ச் பார்த்தோம்னா அந்த ஐலண்ட் ரெசிடென்ட்ஸ் அதை வந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்காவை சுற்றி கூட ஒரு ப்ரீடிங் ரேஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. பட் அதிகமாக நம்ம இந்தியா பக்கத்துலலாம் இல்லை. தமிழ்நாட்டில் இந்த ஈபர்டில் மட்டும் ஒரு சில ரெக்கார்ட்ஸ், ரொம்ப ஸ்பொராடிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இந்த பறவைக்கு இருக்கு. தடி அலகு ஆலா கல் பில்ட் டர்ன் 33 38 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு பறவை ஆலா. கெலோகெலிடான் நிலோட்டிகா, அது வந்து பைனாமியல் நேம். இது வந்து ஆலா அப்படிங்கிறத விட ஒரு கடற்காகம் போன்ற உருவ அமைப்பு கொண்டது. அவங்களுடைய குணாதிசயங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கடற்காகம் போலவே இருக்கும்.
அந்த உருவ அமைப்பு, அந்த கால் பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் அமங்ஸ்ட் த டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கால் வந்து ரொம்ப நீளமாக அ அந்த ஆலாக்கள் போல இல்லாம, அந்த கடற்காகங்கள் போல நீளமா இருக்கும். அலகும் வந்து நல்ல தடியா இருக்கும். குட்டையான அலகு. ஆனா ரொம்ப தடியான அலகு, கருப்பான அலகு. இதுவும் வந்து ஒரு கடற்காகம் போன்ற ஒரு அமைப்பு தான். அந்த இறகுகள் பார்த்தோம்னா, அது வந்து ஒரு மேல ஒரு லைட் கிரே கலர்ல இருக்கும். அடிப்பாகம் வந்து நல்ல வெள்ளையா இருக்கும். இனப்பெருக்க காலத்துல அந்த தலையில அந்த தொப்பி வந்து அ அந்த கழுத்துக்கு கீழ வரைக்கும் நன்றாக நீண்டு வரும். இனப்பெருக்கம் அல்லாத காலத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து ஜுவனைல்ஸ் குஞ்சுகள். இது இறகின் அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெள்ள வெளேர்ன்னு இருக்கும். ஷார்ட் ஸ்வாலோ டெயில். டெயில் வந்து ரொம்ப குட்டையாகவும் அந்த அந்த ஸ்வாலோ டெயில் மாதிரி ஸ்வாலோஸ் தகவிலான் மாதிரியான ஒரு வால் அமைப்பு இருக்கும். இது வந்து மற்ற ஆலாக்களுடைய கும்பல் அது இருக்கு. அந்த சைஸ்லயே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெருசா தெரியுது பாருங்க. இதெல்லாம் வந்து சின்ன ஆலாக்கள் ஆஃப் கோர்ஸ். அப்ப நல்ல பெருசா வந்து இது இருக்கும். இவங்க வந்து இந்த மற்ற டர்ன்ஸ் போல மீன்களை அதிகமாக விரும்பி உண்ணாமல், பூச்சி, நண்டு இவங்கள வந்து வானத்துல பறந்து போயும் பிடிச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் தரையிலயும் தேடி பிடிப்பாங்க. புதர்கள்லயும் தேடி பிடிப்பாங்க. இவங்களுக்கு இன்னொரு பழக்கம் என்னன்னா, எங்க வந்து இவங்க ப்ரீட் பண்றாங்களோ, அங்க இருக்கக்கூடிய கரையோர பறவைகளுடைய குஞ்சுகளையும் வந்து உணவாக கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அதை தவிர இந்த கடற்காகங்களுக்கே உள்ள ஒரு பழக்கமான இந்த திருடி திங்கிற பழக்கம். அந்த கிளெப்டோபாரசைட்டிசம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மற்ற ஆலாக்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மீன்கள வந்து இவங்க திருடியும் உண்பார்கள். இவங்க வந்து பொதுவாக இவங்கள வந்து உள்நாட்டு நீர்நிலைகள்லயும் பார்க்கலாம். கடலோர பகுதிகள்லயும் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு கலோனியல் ப்ரீடிங். இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோனோகமஸ் லாங் டெர்ம் பேர் பாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கிரவுண்ட் நெஸ்டிங் பேர்டு. இப்ப இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா, நம்ம இந்தியால பாருங்க உள்நாட்டு அந்த கடற்கரை ஓரங்கள் எல்லா இடத்துலயும் வந்து ஈபர்ட் லிஸ்டிங்ஸ் இருக்கு. அவங்களுடைய இனப்பெருக்க இடங்கள் இந்த இடத்துலலாம் இருக்கு இவங்களுக்கு. இந்த கெலோகெலிடான் அப்படிங்கிற அந்த ஜீனஸ் நேம் வந்து இந்த கெலோ என்று சொல்லக்கூடிய ஒரு சிரிக்கும் கெலோ அப்படின்னாலே லாஃபிங் அப்படின்னு பேரு. கெலிடான் அப்படிங்கிறது வந்து ஸ்வாலோ அப்படி என்று சொல்லக்கூடிய தகைவிலான குறிக்கக்கூடியது. ஒரு சிரிக்கும் தகைவிலான் போன்ற ஒரு பறவை. நைலோட்டிகா அப்படிங்கிறது வந்து இந்த நைல் பகுதியில அத முதல்ல பார்த்திருக்கலாம். அதனால வந்த ஒரு பெயர் காரணம் தான் நைலோட்டிகா. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆலாக்கள் எல்லாமே ஒரு வெளிர் நிறத்துல இருந்த ஆலாக்கள். இனிமே நம்ம பார்க்க போறது ஒரு 2 ஆலாக்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு கருப்பு வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட் ஆலாக்களை வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது இந்த பழுப்பு இறக்கை ஆலா பிரிடில்டு டர்ன். ஒரு 30லேருந்து 32 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஆலா. ஒனேகோப்ரியான் அனதீட்டஸ். இந்த ஒனேகோப்ரியான்ங்கிற பேர் எப்படி வந்திருக்குன்னா, இது ஒரு கிரீக் பேரு. அதுல ஒனெக்ஸ் அப்படின்னா நகம் என்று பெயர். பிரியான் அப்படின்னா சா அப்படின்னு, அதாவது ரம்பம் அப்படின்னு பெயர். அப்போ இது வந்து இதோடைய நகங்கள் வந்து ஒரு ரம்பம் போல இருக்கும் போல இருக்கு. பட் நான் தேடி பார்த்தேன் இணையத்துல அந்த கால் நகங்கள் அந்த மாதிரி ரம்பம் போல இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் ரம்பம் போன்ற நகம் உடையவர்கள் அப்படின்னு இந்த ஜீனஸ் பேர் எடுத்துக்கலாம். அனதீட்டஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து ஒரு அந்த அனஸ்தெட்டோஸ்னு ஒரு ஒரு கிரீக் வேர்டு இருக்கு. அதுக்கு பேர் சென்ஸ்லெஸ் ஸ்டூபிட் அப்படின்னு பேரு. அது ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களும் சொல்றாங்க. எனிவே அதுல இருந்து அந்த அனஸ்தீசியா கூட அதுல இருந்து தான் வந்திருக்குமோ தெரியல. அந்த மயக்கம் அடையக்கூடிய சென்ஸ்லெஸ்ஸா ஆக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளுக்கு அனஸ்தீசியா வந்தது கூட இதுல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ் இது ஒரு அழகான ஒரு ஆளா இவங்களை வந்து அதிகமா நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு 66 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. இந்தியா முழுவதும் இந்த 668 ரெக்கார்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிக்ட்லி மரைன் ஆலா, அதாவது கோஸ்டுக்கு கூட அதிகமா வருவதில்லை. இப்போ அதிகப்படியான ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து இந்த பேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல பார்த்தா கூட எல்லாமே ஒரு அடிபட்ட ஆளா இல்ல ஒரு புயல்ல வந்து கரையோரத்துல வந்து ஒதுங்கின ஆளா அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த பெலாஜிக் பேர்டிங் ட்ரிப்ல போறவங்க தான் இதை வந்து பாக்குறாங்க. இல்லைன்னா எப்பாவது ஒரு ஒரு புயல் கேல வந்துட்டு போச்சுன்னா நம்ம கரையோரங்கள்ல வந்து இவங்க ஒதுங்குவது உண்டு. இவங்க பொதுவா இவங்க குணத்தை பார்த்தோன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் பாய்ஸ் இதெல்லாம் வந்து உட்காந்துருக்கும். கரையோரங்கள்ல அதிகமாக வருவதில்லை. அந்த இனப்பெருக்க காலத்துல வந்து அந்த மேல் நல்ல ஒரு கருப்பு நிற இறக்கை உடையது. அடிவயிற்று பகுதி வந்து நல்லா பார்த்தோன்னா நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். கொஞ்சம் ஓப்பன் ஸ்ப்ரெட் விங்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு கருப்பு நிறத்துல வந்து இந்த எட்ஜஸ் இருக்கும். ஒரு சாம்பல் நிறத்துல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இறகுகள் இருக்கும். அதே மாதிரி ஸ்வாலோ டெயில், ஒரு டீப்லி ஃபோர்க்டு ஸ்வாலோ டெயில். இந்த தலைப்பகுதியில வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அந்த கருப்பு நிற தொப்பி உண்டு. அதே மாதிரி இந்த லோர்ஸ் பகுதியில வந்து எக்ஸ்டெண்டட் பிளாக் ஃபெதர்ஸ் இருக்கும். இந்த நெற்றியோடைய பகுதியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு வி ஷேப்ல ஒரு அமைப்பு இருக்கும்.
இதுதான் வந்து அந்த குதிரைகளுக்கு சேணம் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேணத்துடைய பேர் வந்து பிரிடில்னு பேர். அதுல இருந்து தான் அதுக்கு வந்து பிரிடில்டு டர்ன் அப்படின்னு வந்து பேர் இருக்கு. அந்த அலகு வந்து நல்ல ஒரு தலையை போலவே ஒரு நீளமா இருக்கும். நல்ல நீளமா ஒரு ஒரு ஷார்ப்பு ஒரு பீக்கு தான் அது. இவங்க இனப்பெருக்கம் அல்லாத காலத்துல வந்தீங்கன்னா, அந்த தலையில இருக்கிற அந்த கருப்பு இறகு வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரீக்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நான் ப்ரீடிங் அடல்ட். அது நல்லாவே தெரியுது நமக்கு. இங்க வந்து இது ஒரு ப்ரீடிங் அடல்ட் 2மே அடல்ட் 2மே வந்து இந்த ஃப்ளோட்டிங் இந்த தெர்மோகோல்ல வந்து அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. இது இந்த ஸ்டூபிட் அப்படி இந்த சென்ஸ்லெஸ்ன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து ஒரு சூட்டி டர்னுக்கும் சேர்த்து வரும். அந்த அடுத்து வர அளவையும் பார்ப்போம். அதுலயும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த கரையோரங்கள்ல வரதில்ல. ரொம்ப ஈஸியா வந்து மாலுமிகளால பிடிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த பேர் வந்திருக்கலாம். அந்த காரணம் தான் வந்து ஒரு டெரோகேட்டரியா இருக்கு அந்த பேரு. அந்த ஏன் இன்னமும் தொடர்ந்து அது வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இவங்களுடைய உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க மீனு, நண்டினம், கணவாய் இவங்களெல்லாம் சாப்பிடுவாங்க. இவங்களுடைய இனப்பெருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோரல் பீச்சஸ், இந்த ராக்கி, சாண்டி சீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள், திட்டுகள் எல்லாம் இருக்கும். இவங்கள நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேப்ல பார்க்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேப் பார்த்தோம்னா, நம்ம இந்தியால இந்த இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லலாம் பதிவுகள் இருக்கு. அந்த இனப்பெருக்க இடங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தீவுகள்ல தான் இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி மரைன் ஆலா இது. கருப்பு வெள்ளை ஆலா சூட்டி டர்ன் 36லேருந்து 45 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஆலா. அனேகோப்ரியான் ஃபஸ்கேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இதோடைய பைனாமியல் நேம். இது வந்து முன்னாடி பார்த்த அந்த பிரிடில் டர்ன் போலவே உருவத்துல இருக்கும். ஆனா அதை விட கொஞ்சம் பெருசு. ரொம்ப அபூர்வமா தான் இது கரைக்கு வரும். அதனால இதோடைய ரெக்கார்ட்ஸ் ரொம்ப கம்மி. இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா ஒரு 89 ரெக்கார்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு 14 ரெக்கார்டு தான் இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெலாஜிக் பேர்டு. அதாவது கடற்கரை ஓரத்தை தாண்டி ரொம்ப தூரம் வந்து கடல்ல வந்து இவங்க இந்த நீளமான ஒரு இறகு அமைப்பு, இந்த சிறகு அமைப்பு வந்து நம்ம பார்க்கலாம். இது ஆல்பட்ராஸ் மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த காற்றுல கடலுக்கு மேல இருக்கக்கூடிய காற்று மேல மிதந்து கொண்டே பறந்து கொண்டே இருப்பாங்க. இவங்களுடைய பெயர் காரணத்தை முதல்ல பார்த்துடலாம். இது ஒனேகோப்ரியானுங்க என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஃபஸ்கேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபஸ்கஸ் அப்படின்னாலே கருப்பு என்று ஒரு நிறத்தை குறிக்கக்கூடியது. அந்த இளம்பருவ பறவைகள் வந்து இந்த கருப்பு நிறத்துல இருக்கிறதுனால அந்த பெயர் காரணம் வந்திருக்கலாம். அதுதான் வந்து இந்த சூட்டி அப்படிங்கிறதுக்கான காரணம். சூட் அப்படின்னாலே வந்து மை கருப்பு அந்த 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 கரியை குறிக்கக்கூடியது. அதனால கருப்பு டர்னு, அதனால சூட்டி டர்ன். அந்த மேல் ப்ரீடிங் அடல்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த கருப்பு நிறத்துல வந்து விங்ஸ் எல்லாம் வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். உடம்போட அடிபாகம் நல்ல வெள்ளை வெளியேன்னு இருக்கும். கால்கள் கருப்பா இருக்கும். அலகு கருப்பா இருக்கும். தலைக்கு மேல ஒரு கருப்பு தொப்பி உண்டு. அந்த நெத்தி மேல நல்ல அந்த வெள்ளை நிறத்துல வந்து அந்த இறகுகள் இருக்கும். இது வந்து அந்த பிரிடில் டர்னுக்கு வந்து ரொம்ப ஷார்ப் வி மாதிரி இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராடா இருக்கும். சைஸ் வந்து பெருசா இருக்கும். இனப்பெருக்க இடங்கள்ல வந்து இவங்க வந்து அதிகமா ஒரு 1 மில்லியன் பறவைகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அடர்த்தியான காலனிஸ்ல வந்து இவங்க பிரீட் பண்ணுவாங்க. மனித நடமாட்டமே இல்லாத ஐலண்ட்ஸ்ல வந்து இவங்க இனப்பெருக்கம் செய்வதாக குறிப்பு இருக்கு. இது வந்து இளம்பருவ பறவை அந்த மண்ணை போலவே ஒத்திருக்கு. இவங்க வந்து ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அதுல எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த ஈவன் சீ டர்ட்டில்ஸ் கூட இருந்ததுன்னா அது மேல கூட உட்காந்து பயணம் செய்வாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இவங்களுடைய இறகுகள்ல வந்து வாட்டர் ப்ரூஃபிங் அதிகமா இருக்காது. அதனால வந்து இவங்க வந்து நீந்துவதும் கிடையாது, தண்ணிக்குள்ள மூழ்கி மீன் பிடிப்பதும் கிடையாது. அந்த அந்த பிரெடேட்டரி ஃபிஷ் எல்லாம் வந்து மீன்களை இந்த கூட்டங்களை துரத்தும் பொழுது இந்த நீரை விட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து இவங்க போய் பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பு இருக்கு. இவங்களுடைய உணவு பழக்கமாக மீன்கள் தான் வந்து பிரதானமான உணவு. நம்ம ஊர்ல வந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அந்த அந்த ஒரு ஒரு புயலுக்கு அப்புறம் இருக்கும். அதாவது புயல்ல வந்து இவங்க கரையோரத்துல வரும்பொழுது அந்த பதிவுகள் இருக்கும். நிறைய அடிபட்ட பறவைகள் கூட நம்ம நம்ம ஊர்ல வந்து நிறைய படங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் ஈபர்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. இவங்களுடைய இனப்பெருக்க இடத்தை வந்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா அந்த அந்த தீவுகள், பல தீவுகள் கடல்ல இருக்கக்கூடிய பல தீவுகள்ல இவங்களுடைய இனப்பெருக்கம் இருக்கு. மோஸ்ட் டென்ஸ் ஆஃப் தி சீபர்ட் காலனிஸ் வந்து பார்த்தோம்னா இவங்களோட தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம பார்க்க போற ஆலாக்கள் வந்து ஒரு மாறுபட்ட ஆலாக்கள். முற்றிலும் வந்து ஒரு பிரவுன் கலர் இல்ல கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஆலாக்களை நம்ம பார்க்க போறோம்.
இவங்களுக்கு பேரும் தனி பேரு தான், தலையாட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன். நாடிஸ்ங்கிறது வந்து ஆங்கிலத்துல பேரு. இந்த நாடிங் அப்படிங்கிறது வந்து தலையாட்டுறதை குறிப்பது. இப்ப இவங்கள பத்தி பார்ப்போம். முதல்ல பார்க்க போறது சிறிய பழுப்பு தலையாட்டி ஆலா. இந்த தலையாட்டின்னு சொன்னாலே போறோம். பட் இந்த ஆலாக்கள் சேர்ந்ததுதான் அப்படிங்கிறனால இந்த தலையாட்டி ஆலான்னு. அந்த லெசர் நாடி, இந்த நாடிக்கு வந்து நம்ம பேரு பார்த்துட்டோம். அந்த தலையை அப்படி ஆட்டுறதுக்கு வந்து ஆங்கிலத்துல நாடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமோதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நாடிங். அதுல இருந்து வந்ததுதான் அந்த நாடி. 30லேருந்து 34 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சிறிய பறவை தான் அனௌஸ் டெனுயிரோஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து இதோடைய பைனாமியல் நேம். இவங்களும் வந்து ஒரு பெலாஜிக் பேர்டு தான். இவங்களை அடிக்கடி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 56 பதிவுகள் இருக்கு. இந்திய அளவில் ஒரு 67 பதிவுகள் இருக்கு. இவங்களுடைய கழுத்து பகுதி, தலைப்பகுதி பார்த்தோம்னா ஒரு கழுத்து கொஞ்சம் நல்ல நீளமாவே இருக்கு. ஒரு சாம்பல் நிறத்துல இருக்கும். இவங்க அலகு வந்து ரொம்ப நீளமா ஒரு ஷார்ப் பாயிண்டட் பீக் இருக்கும். இறகுகள் வந்து பார்த்தோன்னா ஒரு பழுப்பு நிறம், நல்ல ஒரு அடர் பழுப்பு நிறத்துல இருக்கும். அந்த கண்ணுக்கிட்ட வந்து ஒரு ஒரு ஒயிட் ரிங் வந்து இருக்கும். இவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க நம்ம அடுத்து பார்க்க போற அந்த ஆலாவும். இவங்க வந்து சைஸ்ல வந்து ரொம்ப சின்னவங்க. ஸோ இவங்க விங் அண்டர் விங்லாம் பார்த்தோம்னாலும் இவங்களுக்கு வந்து ஒரு அந்த பழுப்பு நிறத்துல தான் இருக்கும். இவங்களும் வந்து தீவுகள்ல வந்து அதிகமான கூட்டங்கள்ல இவங்க வந்து இனப்பெருக்கம் செய்வாங்க, கலோனியல் பிரீடிங். ஆனா மரத்துல வந்து கூடு கட்டுவாங்க. ஒரே ஒரு முட்டை தான் வந்து இவங்க இடுவாங்க. அப்படி இருந்தும் இவங்களுடைய எண்ணிக்கைகள் வந்து எப்படி குறையாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய இறை சேகரிக்கும் முறை, அந்த குஞ்சுகளுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வரும் முறை, இது 2ல வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற ஆலாக்கள் போல மீன்களை வந்து அலகுல கொத்திட்டு வந்து குஞ்சுகளுக்கு எடுத்துட்டு வர்றது கிடையாது. அந்த அலகுல கொத்திட்டு எடுத்துட்டு வரும்பொழுது இந்த இவங்கள்ட்ட இருந்து திருடி தங்கக்கூடிய அந்த கடற்காகங்கள் வந்து அதை எடுத்துட்டு போயிடும். இப்ப இந்த ஆலாக்கள் வயிற்றிலேயே சேமித்து கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொடுப்பதனால எங்களுடைய பிரீடிங் சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இவங்க வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகள்ல ஒரு அதிகமா ஒரு கலோனியல் நெஸ்டிங் இருக்கிறதுனால இவங்களுடைய பிரீடிங் சக்சஸ் வந்து ஒரு நல்லா இருக்கு. இவங்க வந்து மீன், கணவாய் இதெல்லாம் வந்து அந்த சர்ஃபேஸ்ல இருந்தே வந்து கொத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவங்க ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது கிட்ட வர மீன்களையும் வந்து அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த பிரெடேட்டரி ஃபிஷ், அதாவது வேட்டையாடக்கூடிய மீன்கள் வந்து இந்த மீன் கூட்டங்களை துரத்தும் பொழுது அந்த தண்ணியிலேருந்து துள்ளி குதிக்கிற மீன்களை வந்து இவங்க அதை பிடிச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு விங் ஸ்பேன் வந்து பெருசா இருக்கும். இவங்களையும் நம்ம வந்து ஏன் நம்ம சில நேரங்களில் பார்க்குறோம்னா, இந்த ஸ்டார்ம்ஸ், புயல்கள் வந்த உடனே தான் இவங்க வந்து கரை பகுதியில் இவங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா பெலாஜிக் பேர்டிங் போறவங்க பார்க்கலாம். இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் பார்த்தோம்னா அனௌஸ் டெனுயிரோஸ்ட்ரிஸ்னு இருக்கு. இந்த அனௌஸ் அப்படின்னாலே ஸ்டூபிட், ஃபூலிஷ் அப்படின்னு பேரு. டெனுயிரோஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன பேர் காரணம்னா, டெனுய் அப்படின்னாலே ஒரு தின் அப்படின்னு ஒண்ணு. அவங்களுடைய ரோஸ்ட்ரம் அப்படின்னா பீக்கு, அது தின் பீக், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு தின் பீக் இருக்கிறதுனால இந்த அனௌஸ் டெனுயிரோஸ்ட்ரிஸ். இந்த அனௌஸ் ஸ்டூபிட் ஃபூலிஷ்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, இவங்க அடிக்கடி வந்து படகுகள்ல மோதி இல்லைன்னா மீனவர்கள்ட்ட வந்து ரொம்ப ஈஸியா பிடிபட்டுடுவாங்க. அந்த டோடோக்கு பேர் வச்ச மாதிரி தான் அந்த மாலுமிகள் வந்து அந்த ஒரு ஐலண்ட்ல போன உடனே இந்த டோடோ பறவைகள் ரொம்ப மனித நெருக்கத்தை வந்து அவங்க வந்து டாலரேட் பண்ணினாங்க. இவங்க அதெல்லாம் பிடிச்சு அடிச்சு அதை இனத்தை அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடிட்டி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பறவைக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. பட் எனிவே இதுவும் கொஞ்சம் டெரகேட்டரியா தான் இருக்கு அந்த பேர். இப்ப இவங்களுடைய இனப்பெருக்க இடங்கள், வாழ்விடங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாம் இவங்க வந்து இருக்காங்க. மனித நடமாட்டம் இல்லாத தீவுகள் எல்லாம் இருப்பாங்க. இந்தியால சில ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து எங்க இருக்குங்கிறத ஈபர்ட் ரெக்கார்ட்ல நம்ம வந்து காட்டியிருக்கோம். இப்ப பாக்குறது பழுப்பு தலையாட்டி ஆலா. அது முன்னாடி பிரவுன் நாடி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முன்னாடி பார்த்த ஆலா மாதிரியே இருக்கும். ஆனா கொஞ்சம் சைஸ் பெருசு, 40லேருந்து 45 சென்டிமீட்டர். இவங்களுடைய பைனாமியல் பார்த்தோம்னா அனௌஸ் ஸ்டாலிடஸ் அப்படின்னு பேர். இந்த ஸ்டாலிடஸ்னால ஸ்டூபிட்னு பேர். இப்போ இவங்களுக்கு டபுள் ஸ்டூபிட்ங்கிற பேரு. அதாவது ரொம்பவுமே டெரகேட்டரி நேம். அது எப்படி இந்த சயின்டிபிக் நேம்ல இது கண்டினியூ ஆகுதுன்னு தெரியல. எகைன் இந்த பிஹேவியர் எல்லாமே பார்த்தோம்னா அந்த முன்னாடி நம்ம பார்த்த ஆலா முதல்ல போலவே லெசர் நாடி போலவே தான் இவங்களுக்கும் இருக்கும். இவங்க பறக்கும் பொழுது பாருங்க இந்த வெட்ஜ் ஷேப்டு டெய்ல் அது ஒண்ணு இருக்கும். இவங்க தலையில வந்து ஒரு வெளிர் நிறத்துல ஒரு சாம்பல் நிறத்துல இருக்கும் தலையில.
கண்ணுக்கு பக்கத்துல வந்து அந்த ஒயிட் ரிங் இருக்கும். இந்த பாறை மேல வந்து அமர்ந்திருக்காங்க. இவங்களுடைய உணவு சேகரிக்கும் முறையும் அதே மாதிரி தான். மரங்கள்ல வந்து முட்டை இடுவாங்க. ஒரே ஒரு முட்டை தான் இருக்கும். வெரி குட் பிரீடிங் சக்சஸ். இவங்களுடைய பாப்புலேஷன்ல வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து ரெக்கார்ட்ஸ் 6 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. இந்திய அளவுல வந்து 117 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரொம்ப தமிழ்நாட்டுல வந்து குறைந்த அளவு ரெக்கார்ட்ஸ் தான். இந்த புயலுக்கு பின்னால வந்த பதிவிட்ட ரெக்கார்ட்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. இவங்களுடைய எகெயின் ரேஞ்ச், அந்த கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள், அதுதான் வந்து இவங்களுடைய இனப்பெருக்க இடம். இது வந்து நம்ம எல்லா விதமான ஆலாக்களையும் பார்த்துட்டோம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஆலாக்களையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த தமிழ்நாட்டுக்கு வராத இந்தியாவில் பதிவிடப்பட்ட சில ஆலாக்கள் இதுல இருக்கு. மிஸ்லேனியஸ் டர்ன்ஸ் ஆஃப் இந்தியா. இதுலயும் எல்லாமே வந்து ரெகுலரா பாக்குறது கிடையாது. சில வந்து ரேர் சைட்டிங்ஸ் தான் இருக்கும். வேக்ரன்ஸா கூட இருக்கும். அதுல இருக்கிறவங்களை மட்டும் இதுல குறிப்பிட்டிருக்கேன். இவங்களை பத்தி எலாபரேட்டா பேசல. பிளாக் நாடி, இந்த 3 நாடிகள்ல ஒரு இந்தியால இருக்கக்கூடிய ஒரு நாடி வந்து காணக்கூடிய நாடி வந்து இந்த பிளாக் நாடி. இவங்களும் வந்து கிட்டத்தட்ட அவன மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். அதை வச்சு களத்துல கண்டுபிடிக்கலாம். சாண்டர்ஸ் டர்ன் அப்படிங்கிறது இதுவும் அந்த லிட்டில் டர்ன் மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வரதில்லை. இதை வந்து பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒயிட் டர்ன்லாம் வந்து ரொம்ப ரேர் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. கேரளால ஏதோ ஒரு பதிவு தான் இருக்கு. இதுவும் தீவுகள்ல வாழக்கூடியது. மரங்கள்ல முட்டையிடும். ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். இந்த முட்டையை வந்து ரொம்ப ஈஸியா வந்து அந்த மரத்து கிளையில இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடு கூட பெருசா இருக்காது. அங்க நம்ம அந்த ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த கிரெஸ்டட் ட்ரீ ஸ்விஃப்ட் மாதிரி இவங்க வந்து ஒரே ஒரு முட்டையை அந்த பிரான்ச்ல எப்படி பேலன்ஸ் பண்றாங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்ற ஒரு ஆளா. ஆர்டிக் டர்ன் இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிட்டோம். இவங்க தான் வந்து ஆற்றல் மிக்க ஒரு ஆளா. உலகத்துல மேலையும் கீழையும் போயிட்டு வரவங்க. ஒயிட் ஷீக்டு டர்னு, பிளாக் நேப்டு டர்ன். இவங்களுக்கு வந்து அந்த நேப் பகுதியில வந்து ஒரு நீளமா அந்த கருப்பு பட்டை இருக்குன்னா இந்த பிளாக் நேப் டர்னு. இது பிளாக் டர்ன். இது பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் விங்டு டர்ன் பத்தி பேசினோம். அது மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வருவதில்லை. இந்த ஆலாக்களை பத்தி ஏன் சொல்றேன்னா, நீங்களே வந்து தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனோட ஆலாக்கள் பத்தினதை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கடைசியா பார்க்க போறது என்னுடைய ஷோ ஸ்டாப்பர் பறவை. அது வந்து இந்திய நீர்க்கிழிப்பான், இந்தியன் ஸ்கிம்மர். ரொம்பவுமே அழகான பறவை. இதை வந்து களத்துல பார்த்தோன்னா அதை மிஸ் பண்ணவே முடியாது. 38ல இருந்து ஒரு 43 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு பறவை. இதோடைய பேர் வந்து ரின்சாப்ஸ் ஆல்பிகாலிஸ், பைனாமியல் நாமன்கிளேச்சர். அந்த ரின்சாப்ஸ்ங்கிற பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ரிங்கோஸ்னா வந்து அலகை குறிப்பது, சாப்ஸ் காப்டோ அப்படின்னா வந்து வெட்டப்பட்டது. இந்த மேல் அலகு பார்த்தீங்கன்னா கீழ் அலகை விட சின்னதா இருக்கும். அது வெட்டப்பட்ட மாதிரி இருக்கும். அதுலேருந்து வந்ததுதான் அந்த ரின்சாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜீனஸ் நேமு. ஆல்பிகாலிஸ் அது எப்படி வந்திருக்குன்னா, அந்த ஆல்பஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வெள்ளை நிறத்தை குறிக்கும். காலிஸ்ங்கிறது வந்து கழுத்தை குறிக்கும். இந்த வெள்ளை கழுத்து இருக்கிறதுனால ஆல்பிகாலிஸ்னு பேரு. இவங்களுடைய நிலைமை வந்து பார்த்தோம்னா என்டேஞ்சர்ட், அதாவது அழிவின் அபாயத்துல ரொம்பவுமே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு பறவை இனங்களுக்குமே ஒரு ஆபத்து வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம். அதே ஆபத்து இவங்களுக்கும் வந்து இருக்கு. இவங்களுடைய எண்ணிக்கைகளும் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. இவங்க வாழ்விடம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஆறு சார்ந்ததா இருக்கும். ரைப்பேரியன் ஹேபிடாட் சொல்லுவாங்க. இந்த ஆற்று மணல் படுக்கையில இருக்கும். அந்த ஆறுகள்ல இருந்து அவங்க இறை தேடி வருவாங்க. இவங்களுடைய இறை வந்து பார்த்தோம்னா மீன்கள், பூச்சிகளுடைய லார்வாக்கள் மற்றும் இறால். இவங்க மீன் பிடிக்கிற விதமே வந்து ஒரு தனியாக இருக்கும். அது வந்து ஒரு வீடியோல பார்ப்போம். இந்த உருவ அமைப்பு பார்த்தோம்னா அந்த உடம்பு வந்து நல்ல கருப்பு நிறத்துல இருக்கும். கழுத்து, அடிவயிற்று பகுதி எல்லாம் நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். அலகு வந்து நல்லா தடித்து இருக்கும். மேல் அலகு வந்து கீழ் அலகை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது ஒரு ஹேண்டிகேப் மாதிரி இருக்கும். ஒரு மாற்றுத்திறன். இந்த திறனை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். அந்த தலைக்கு மேல ஒரு தொப்பி, அது கண்ணை கவர் பண்ணி இருக்கும். அந்த இறக்கை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அதனால ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா பறப்பாங்க. இவங்க பறக்கும் பொழுது ரொம்ப அழகாகவே இருக்கும். கூட்டமாக இருப்பாங்க. அந்த ஆற்று படுக்கையிலேயே இவங்க வந்து முட்டையிடுவாங்க. அந்த குஞ்சு அங்கதான் பொரிப்பாங்க. பை பேரண்டல் கேர், லாங் டேர்ம் பேர் பாண்டிங் உண்டு. இந்த குஞ்சுகளும் அந்த முட்டையும் பாத்தீங்கன்னா அந்த அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். இவங்களை வந்து இனம் கண்டுபிடிக்க முடியாது அந்த மணல்ல இருக்கும் பொழுது. இந்த குஞ்சுகளுக்கு அலகு வந்து பிறக்கும் பொழுது இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இருக்காது. அது நார்மலா தான் இருக்கும். அது வளர 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 அந்த மேல் அலகை விட கீழ் அலகு பெருசாக வரும்.
இந்த அலகுக்கு வந்து ஒரு தொடு உணர்வு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஹைலி சென்சிட்டிவ் பீக். அதை எப்படி உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோல பார்ப்போம். இந்த இணை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த கோர்ட்ஷிப்ல இருக்கு. அந்த ஒரு படம் தான் இந்த இடத்துல இருக்கு. நம்ம இவங்களுடைய வாழ்விடம் பார்ப்போம். பார்த்தோன்னா அந்த ஆற்று சிஸ்டம், ரிவர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல எல்லாம் மேஜர் ரிவர் சிஸ்டம்ல பூரா இவங்க இருப்பாங்க. இவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வலசை வராங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு ரெசிடென்ட் பேர்டு. அங்கேயே தங்கி இருந்து வாழக்கூடியவர்கள். தமிழ்நாட்டு ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த மேப்ல வந்து நம்ம காட்டியிருக்கோம். இவங்க மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். இந்திய நீர்க்கிழிப்பான், இந்தியன் ஸ்கிம்மர் நீர்ப்பரப்பு மேல தன்னுடைய கீழ் அலகால அந்த நீரை கிழித்து கொண்டே போகிறது. அந்த கீழ் அலகின் நுனிக்கு வந்து ஒரு தொடு உணர்வு அதிகம். அதுல ஏதாவது மீன் தட்டுப்பட்டுச்சுன்னா அந்த மீனை அப்படியே மேல தூக்கி போடும். தலையை அப்படியே மடக்கி அந்த மேல் அலகால அந்த மீனை கவ்விட்டு அப்படியே பறந்து கொண்டே உண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவை. இந்த ஜோடி அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அலகின் அமைப்பு ஒரு ஒரு மாற்றுத்திறன். ஆக்சுவலி இது ஒரு ஹேண்டிகேப் மாதிரி நமக்கு தெரியும். அதுல மாற்றுத்திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீன் பிடிக்கும் முறை ஒரு தொடு உணர்வால மீன் பிடிக்கிறது. அந்த பார்வையால மட்டுமல்லாது தொடு உணர்வால் அந்த மீனை பிடிக்கிறதுனால அவங்களால இரவு நேரங்களிலும் சிறப்பாக மீனை பிடித்து உண்ண முடியும். இப்படி திறன் வாய்ந்த இந்த பறவைகள் நம்ம சூழல் பாதிப்புனால மிகவும் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. ஆறு சார்ந்த வாழ்விடங்கள்லாம் வந்து பாதிப்பில் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். நம்ம வாழ்வு நாட்கள்லயே இந்த பறவைகளை இழக்கும் அபாயத்துல இருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சூழல் சார்ந்த ஒரு சவாலே நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம வெளிக்கொணர முயற்சி செய்யறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உதவியாக இருந்தது வந்து இந்த 2 புஸ்தகங்களும் இந்த 2 வெப்சைட்டும் தான். இந்த ஜெனோ கேண்டோல வந்து இருந்த சவுண்ட் எல்லாம் எடுப்பேன் நான். இந்த நிகழ்ச்சியில போடலை. ஏன்னா இந்தியா சார்ந்த ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால நான் எதுவுமே அதுல இந்த நிகழ்ச்சியில வந்து உபயோகப்படுத்தவில்லை. அடுத்து வர நிகழ்ச்சியில வந்து இந்த லாரிடேல இருக்கக்கூடிய மற்ற குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல கடற்காகங்கள் உண்டு. இந்த ஸ்கூவாஸ் அண்ட் ஏகர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பறவை இனங்களும் உண்டு. இந்த கடற்காகங்கள் அப்படின்னு இதுக்கு ஏன் பேரு? கல்ஸுக்கு ஏன் கடற்காகங்கள் என்று பேரு? சாண்டிலின் வந்து அவருடைய புஸ்தகத்துல வந்து இவன் கடற்புறா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவங்க வந்து கடல் காகமா கடல் புறாவா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனோட நம்ம வந்து அடுத்த கரையோர பறவைகள் பாகம் 8 வந்து நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். இது வரைக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியில இணைஞ்ச உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பா அமைத்து கொடுத்த இந்த படங்களையும் வீடியோஸ் எல்லாம் வந்து தொகுத்து கொடுத்த சூழல் அறிவோம் நண்பர்களுக்கு ஒரு நன்றி. மீண்டும் சந்திப்போம். கரையோர பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. கரையோர பறவைகள் அறிவோம் வரிசையில் மீண்டும் ஒரு சிறப்பான மற்றும் எளிமையான உரையை வழங்கியமைக்கு. மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் புகைப்படங்கள், ஒலிகள், காணொளிகளின் மூலம் உரையை எளிமைப்படுத்தியமைக்கும் மற்றும் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி. குறிப்பாக ஆற்றுப்பகுதிகளில் காணப்படும் ஆழாக்கள் நீண்ட நாள் திறம்பட வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தும் மணல் அள்ளுதல், அணை கட்டுதல், காலநிலை மாற்றத்தினால் ஆறுகளின் வழித்தடம் மாறுதல், வேட்டையாடப்படுதல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக இவற்றின் எண்ணிக்கை குறைந்து அருகி வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை விளக்கியதற்கு மிக்க நன்றி. நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு ஓர் வேண்டுகோள். இந்நிகழ்வில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆற்றுப் பகுதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் இப்பறவைகளின் வாழ்விடங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் நேர்வதை காண நேர்ந்தால் இவ்வாழ்விடத்தினை பாதுகாப்பதற்கான நம்மால் இயன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். லாரிடே குடும்பத்தில் உள்ள மற்ற பறவைகள் பற்றி அடுத்த கரையோர பறவைகள் அறிவோம் நிகழ்வில் காணலாம். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் சூழல் அறிவோம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.